இன்றைக்கி கர்த்தருடைய வார்த்தைக்குள்ளாக நம்ம என்ன செய்வோம், நம்ம கடந்து போவோம். ஆண்டவர் நம்மை தன்னுடைய வார்த்தையை கொண்டு வழி நடத்தி நம்மோட பேச ஆண்டவருக்கு என்ன செய்வோம், நம்ம அனுமதி கொடுப்போம். ஹல்லேலூயா. இன்றைய வேத பாடத்தை நான் துவக்கிறதற்கு முன்பதாக ஒரு 3 முக்கியமான கேள்விகளை நீங்கள் சிந்திக்கும்படியாக உங்களிடத்தில் நான் கேட்குறேன். இதற்கு பதில் சொல்லாதீங்க, நீங்கள் சிந்திங்க. முதலாவது, நம்முடைய வாழ்க்கை என்னும் பயணத்தில் நம்முடைய படகை நோக்கி வந்து அடைக்கிற அலைகள், பெரிய பெரிய புயல் காற்றுகளின் நடுவில் நம்முடைய கப்பல் கவிழாமல் நாம் எப்படி தொடர்ந்து பயணம் செய்யலாம்? இது ஒரு முக்கியமான கேள்வி. ஏன்னா அலைகள் மோதாத ஒரு பயணம் அப்படின்றது ஒன்று இல்லவே இல்லை. காற்றில் சிக்காத ஒரு படகு அப்படின்ற ஒரு படகு இல்லவே இல்லை. சிக்கி வெளியில் வந்து கொஞ்சம் அமைதியாக பயணம் போகிற மாதிரி தெரிந்தாலும் அடுத்த சுழல் காற்றோ அல்லது அடுத்த புயல் காற்றோ அல்லது அடுத்த பெரிய ஒரு சூறாவளியோ காத்துக்கிட்டு இருக்கு அப்படின்றத நம்ம மறக்காமல் என்ன செய்யணும், நம்ம பயணம் செய்யணும். அதுதான் கிறிஸ்தவ வாழ்க்கையின் யதார்த்தம். கிறிஸ்தவ ஆவிக்குரிய வாழ்க்கையின் பயணத்தில் நம்ம மறக்கக்கூடாத உண்மை. இப்படி நிறைய போராட்டங்கள், துன்பங்கள் என்ன செஞ்சுக்கிட்டே இருக்கோம், தொடர்ந்து வந்துக்கிட்டே இருக்கும். அப்படிப்பட்ட சூழ்நிலையில் இந்த புயல்கள் வீசுகிற நேரத்தில் நம்மளுடைய படகு இந்த புயலில் சிக்காமல், அப்படியே சிக்கினாலும் தப்பித்து வெளியில் நம்ம எப்படி போகலாம், தொடரலாம்? இது முக்கியமான கேள்வி. அடுத்து, சோர்வு அல்லது பயம் அல்லது சந்தேகம் என்கிற பெரிய பெரிய பிரச்சனைகளை நம்ம சந்திக்கும் போது அவைகளை விட்டு தப்பித்து ஓடி அல்ல, அவைகளையும் சந்தித்து தொடர்ந்து அடுத்த நாளை நம்ம எப்படி செய்யலாம், தொடர்ந்து அடுத்த நாளை நம்ம என்ன செய்யலாம், எப்படி சந்திக்கலாம்? இவைகளெல்லாம் வரும். டிஸ்கரேஜ்மெண்ட் வரும், ஃபியர் வரும், பயம் வரும், டவுட் வரும். ஆனால் இவைகள் எல்லாத்தையும் சந்தித்துட்டு, அல்லது இவைகளில் சந்திக்காமல் தப்பிச்சு ஓடலான்ட்டுலாம் இல்லை, இவைகளையும் சந்தித்து அந்த நாளை நல்ல கம்பீரமாக கண்ணை மூடி தூங்கி அடுத்த நாளை எப்படி நம்ம சந்திக்கலாம்? இது 2வது முக்கியமான கேள்வி. 3வது முக்கியமான கேள்வி, நம்மை சுற்றி இருக்கிற உலகத்தில் எல்லாமே ஆடிக்கிட்டு, எல்லாமே நிலையில்லாமல் அப்படியே அலாடிக்கிட்டு இருக்கிற நேரத்தில் நாம் மாத்திரம் நம்முடைய விசுவாசத்தில் எப்படி உறுதியாக நிற்கலாம்? 3 வேலிட் கொஸ்டின்ஸ் தானே இது? கரெக்டா இல்லையா? 3 முக்கியமான கேள்விகள் தானே. இந்த 3 முக்கியமான கேள்விகளையும் நம்ம கேட்காம, நாம் இவைகளுக்கு பதிலை கண்டுபிடிக்காம நம்முடைய வாழ்க்கையை நம்மளால் என்ன செய்ய முடியாது, தொடர்ந்து நடத்த முடியாது இல்லையா? ஸோ அப்போ இந்த 3 முக்கியமான கேள்விகளையும் நம்ம என்ன செய்யணும், நம்ம கண்களுக்கு முன்பதாக வைத்து நம்முடைய பாடத்தை துவக்கிறதுக்கு முன்பதாகவே நம்ம என்ன செய்யணும், நம்ம எப்படி, ஹவ் இஸ் திஸ் பாசிபிள், எப்படி புயல்கள் அடித்து வீசும் போது கப்பல் கவிழாமல் பயணம் செய்யலாம்? 2வது, சோர்வென்னும் புயல் அடித்து வீசும் போது தோல்வி இவைகளெல்லாம் சந்தித்தும் நம்ம வாழ்க்கையில் நம்ம சோர்ந்துடாமல் தொடர்ந்து நடக்கலாம். 3வது, நம்மளை சுற்றி எல்லாமே ஆடிக்கிட்டு இருக்கிற நேரத்தில் நாம் மாத்திரம் ஆடாமல் எப்படி உறுதியாக நிற்கலாம்? யோசிக்கிறீங்களா? உங்கள்கிட்ட நீங்கள் யோசிக்கணுன்ட்டு தான் இந்த கேள்வியை கேட்டேன் நான். ஏன்னா இதெல்லாம் நீங்கள் யோசிக்காமல், இந்த கேள்வியெல்லாம் நீங்கள் தப்பிச்செல்லாம், இதெல்லாம் ஆப்ஷனல் கொஸ்டின்ஸ் கிடையாது. ஆவிக்குரிய வாழ்க்கையில் இவைகளெல்லாம் என்ன கிடையாது, ஆப்ஷனல் கொஸ்டின்ஸ் கிடையாது. இவைகள் எல்லாத்தையும் நீங்கள் சந்திச்சுட்டு தான் என்ன செய்யணும், நீங்கள் தொடர்ந்து போகணும், நடந்து போகணும். ஒரு நாள் ஒரு பாஸ்டருக்கு ஒரு ஃபோன் கால் வந்துச்சு. அந்த ஃபோன் கால் அவர் எடுத்து பேச ஆரம்பித்த உடனே அவருடைய சபையில் இருக்கிற ஒரு விசுவாசி, முதலாவது ஃபோன் காலில் அந்த பக்கத்தில் இருந்து அலறல் சத்தம், அழுகையின் சத்தம். ஐயோ பாஸ்டர், என் வாழ்க்கையில் ரொம்ப பிரச்சனை, இந்த வாரத்தில் பெரிய பெரிய அடி வாங்கினேன், நான் பிஸ்னஸில் பெரிய தோல்விகள், வீட்டில் பார்த்தீங்கன்னா பயங்கர சண்டை, பயங்கர பிரச்சனை, கடன்காரங்க கிட்டேருந்து தப்பிச்சு ஓடவே முடியலை, வீட்டில் வந்தால் பயங்கர சண்டை பிரச்சனை, மனைவி கூட, பிள்ளைங்க கூட, வேலைக்கு போனால் எங்கேப்பா எந்த பக்கம் திரும்பினாலும் எல்லாருமே என்னை பற்றியே பேசுகிற மாதிரியே இருக்கு. அதனால் என்ன பண்ணுறதுன்னு எனக்கு ஒன்றுமே புரியலை. ஞாயிற்றுக்கிழமை அவ்வளோ அருமையாக பேசுனீங்க செய்தி, அப்படியே விசுவாசத்தில் அப்படியே என்ன செய்தேன், நான் உறுதியாக
பெரிய பலசாலியாக என்ன செய்தேன், சர்ச்சை விட்டு வெளியில் வந்தேன். ஆனால் வாழ்க்கையில் சந்தித்த பிரச்சனைகள் எல்லாம் என்ன செய்ய முடியல, என்னால் தாங்க முடியல, ஃபேஸ் பண்ண முடியல. ஆவிக்குரிய வாழ்க்கையில் இனிமேல் எப்படி நடக்கிறது அப்படின்னு என்ன செய்ய முடியல என்னால். இனிமேல் முடியுமா, சாத்தியமா அப்படின்னு சொல்லி என்னால் என்ன பண்ண முடியல, யோசிக்கவே முடியல அப்படின்னு சொல்லி ஒரு அழுகையின் சத்தம். என்ன சத்தம் சொல்லுங்க? அழுகையின் சத்தம். a cry. முதலாவது ஃபோன் கால் எப்படிப்பட்ட ஃபோன் காலாக இருந்துச்சு? ஒரு அழுகையின் சத்தம், ஒரு அழுகையின் ஃபோன் கால். இன்னும் கொஞ்ச நேரம் விட்டு இன்னொரு ஃபோன் கால் வந்துச்சு. இன்னொரு ஃபோன் கால். அந்த ஃபோன் கால்லையும் பார்த்தீங்கன்னா அதே மாதிரி செய்திகள் தான். பாஸ்டர், இந்த வாரமும் என் வாழ்க்கையில் ரொம்ப துன்பம், ரொம்ப பிரச்சனைகள், ரொம்ப கஷ்டம். மொதல் ஃபோன் கால் என்ன சொன்னாங்களோ, இப்போ ரெண்டாவது நான் பேசுகிறவர் வேற நபர், அவரே கிடையாது. இவர் யார்? இன்னொருத்தர். ஆனால் என்ன சொல்கிறாரு? அதே தான் சொல்கிறார். கிட்டத்தட்ட என் வாழ்க்கையில் இதே பிரச்சனை, என் வாழ்க்கையில் இதே தோல்வி தான், இதே மாதிரி பிரச்சனை வந்துக்கிட்டே இருக்கு. ஞாயிற்றுக்கிழமை அவ்வளோ அருமையாக செய்தி கேட்டு எழும்பி வெளியில் வந்தேன், ஆனால் இந்த வாரத்தில் நடந்த சம்பவங்கள் அப்படின்லாம் சொல்லிட்டு கடைசியில் சொன்னார். ஆனால் நீங்கள் சொன்னீங்க பார்த்தீங்களா, ஏசு அவங்க படகுல இருந்தாங்க, ஆனால் அவங்க என்ன பண்ணிட்டாங்க, அவர் இருக்கிறாங்கன்றது பயந்து போய் என்ன பண்ணிட்டாங்க, அலறி கத்தி கூப்பாடிட்டு என்னென்னமோ பண்ணானுங்க. அது எனக்கு டக்குன்னு ஞாபகம் வந்துடுச்சு பாஸ்டர். சே, இவ்வளோலாம் பிரச்சனை ஆகிட்டு இருக்குது, ஆனால் நம்ம யாரை பார்க்க மறந்துட்டோமே, ஏசு, நம்ம கூட இருக்கிற இயேசுவை பார்க்க என்ன பண்ணிட்டோமே, மறந்துட்டோமே அப்படின்னு சொல்லி நான் என்ன செய்தேன், விசுவாசத்தை இயேசுவின் மேலே வச்சேன். அந்த அழுகை நேரத்தில், பிரச்சனை நேரத்தில், அப்படியே மூழ்கி கடல் கொந்தளிக்கிற நேரத்தில் கதை முடிஞ்சிச்சுன்னு நினச்சேன். ஆனால் அப்போதான் அந்த இயேசு அவனோட கூட இருக்கிறார் அப்படின்றத நினச்ச உடனே அப்படியே ஒரு யூட்டன் அடிச்சு மேலே வந்துட்டேன். அந்த சாட்சி உங்களுக்கு என்ன பண்ணிட்டு இருக்கிறேன், நான் ஃபோன் பண்ணி உங்களுக்கு நான் சொல்கிறேன் அப்படின்னு சொன்னேன். கவனிங்க, ஒரே சாயந்தரத்தில் எத்தனை ஃபோன் கால் வந்துச்சு? 2 ஃபோன் கால் வந்துச்சு. 2 ஃபோன் காலும் கிட்டத்தட்ட செய்தி என்ன செய்தி தான், ஒரே செய்தி தான். ஆனால் விளைவுகள் எப்படிப்பட்ட விளைவுகளாக இருந்துச்சு? 2 வித்தியாசமான விளைவுகள். கவனிங்க, 2 பேரும் ஒரே சபைக்கு தான் போனாங்க, 2 பேரும் ஒரே சத்தியத்தை தான் கேட்டாங்க, 2 பேரும் ஒரே விதமான பிரச்சனைகளை தான் என்ன பண்ணாங்க, சந்தித்தாங்க. ஆனால் ஒருத்தன் தோத்தான், ஒருத்தன் ஜெயிச்சான். எதில் வித்தியாசம் இருக்குன்னு நினைக்கிறீங்க? சொல்லுங்க, எதில் வித்தியாசம்? விசுவாசமா? ஓகே. அடுத்து வேற பார்வை, அவங்களுடைய பார்வை வேற. இயேசு கூட இருக்கிறார் என்ற உணர்வு, நினைவு வேற. இயேசுவால எல்லாம் முடியும் அப்படின்ற ஒரு விசுவாசம், ஒரு நம்பிக்கை. ஓகே, வேற. கரெக்ட், எல்லாமே கரெக்ட் ஆன்சர் தான், எதுவும் தப்பான ஆன்சர்லாம் கிடையாது, எல்லாமே கரெக்டான ஆன்சர் தான். கவனிங்க, நான் இதுக்கு ஒரு சரியானனா இதை ஒரு வடிவம் கொடுத்து நான் இன்னைக்கு ஒரு பாயிண்ட்ல கொண்டாந்து நிப்பாட்டுறேன். 2 பேருக்கும் நடந்த சம்பவம் சேம் தான். ஆனால் எங்கே வித்தியாசம் பட்டாங்க தெரியுமா? 2 பேருமே எதில் வித்தியாசப்பட்டாங்கன்னா, ஒருத்தன் அவன் வாழ்க்கையை ஒரு காரியத்தின் மேலே கட்டினான், இன்னொருத்தன் அவன் வாழ்க்கை இன்னொரு காரியத்தின் மேலே கட்டினான். இப்போ அதுக்கு சொல்லுங்க பார்ப்போம். ஒருத்தன் பயத்தின் மேலே கட்டினான், யாரோ கண்டுபிடிச்சிட்டாங்கன்னு நினைக்கிறேன், செய்தியை யாரோ கண்டுபிடிச்சிட்டு வந்து சொல்கிறாங்கன்னு நினைக்கிறேன். இது தயாரித்து ரொம்ப மாதங்கள் ஆயிட்டு. நான் இது எப்போ தயாரித்தேன்னு எனக்கு தெரியல. நான் இதே வேத பகுதியிலேருந்து ஐதர் இந்த வருஷமோ அல்லது போன வருஷமோ உங்களுக்கு நான் பிரசங்கம் பண்ணேன். இந்த வருஷம் தான் நான் பண்ணேன். அப்போ விட்டேன் பார்த்தீங்களா, அதை எல்லாத்தையும் இப்போ டெவலப் பண்ணி உங்களுக்கு 2வது பாகமாக கொண்டாந்து கொடுக்கலாம் அப்படின்னு வந்தேன். இதெல்லாம் நான் அப்போ அன்னைக்கு அந்த செய்தியில் முடிக்க முடியாமல் இருந்த பேலன்ஸ் எல்லாத்தையும் நேற்று உட்காந்து அதற்கு புதிய அடிஷன்ஸ் எல்லாம் கொடுத்து நான் என்ன பண்ணியிருக்கிறேன். அதனால இன்னைக்கு அந்த செய்தியை, அப்போ அந்த செய்தியின் தலைப்பை நான் சொல்லுங்கள் பார்க்கலாம். நீங்கள் தானே சொன்னீங்க இந்த வருஷம் என்ன செய்தியின் தலைப்பு? மத்தேயு 7ஆம் அதிகாரம். கரெக்ட், குட். மத்தேயு 7ஆவது அதிகாரத்துலேருந்து இந்த வருஷமா பேசினேன்? இந்த வருஷம் தான் பேசியிருப்பேன்னு நினைக்கிறேன். ஓகே. அந்த மத்தேயு 7ஆவது அதிகாரத்தில் இயேசு சொல்கிற அந்த வார்த்தைகள் இல்லையா, ஒரு உவமையை சொல்லி என்ன பண்ணுறாரு, 2 பேர் வீட்டை கட்டினாங்க அப்படின்லாம் ஆண்டவர் சொன்னார்.
இல்லையா? அதுல அன்னைக்கு நான் விட்டதை இதுல இன்னும் தொடர்ந்து இப்ப நான் சொல்றேன் உங்களுக்கு. நம்ம எல்லாருடைய வாழ்க்கையிலையும் என்ன வரும்? புயல்கள் வரும் அப்படின்றத மறந்துடக்கூடாது. சொல்லுங்க, நம்ம எல்லாருடைய வாழ்க்கையில என்ன வரும்? புயல்கள் வரும். அப்படின்னால என்ன அர்த்தம்? எல்லாருடைய வாழ்க்கையிலையும் வருகிற பிரச்சனைகள், எல்லாருடைய வாழ்க்கையில வருகிற துன்பங்கள், எல்லாரும் அப்படின்னு நான் சொல்றது எல்லாரும், யார் அதுல இருந்து என்ன செய்ய முடியாது? தப்பிக்க முடியாது. இதை முதல்ல ஞாபகத்தில் வைத்துக் கொள்வோம். கிறிஸ்தவ வாழ்க்கையில பிரச்சனைகள்ல இருந்து யாரும் என்ன செய்ய முடியாது? சொல்லுங்க, தப்பிக்க முடியாது. இது ரொம்ப முக்கியமான சத்தியம். கிறிஸ்தவ வாழ்க்கையில பிரச்சனைகள்ல இருந்து, அதாவது பிரச்சனை, கிரிட்டிசிசம், ஆவிக்குரிய சோதனை, மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்ஸ், சோர்வு, இதுல இருந்தெல்லாம் யாரும் என்ன செய்ய முடியாது? தப்பிக்கவே முடியாது. ஆனா நம்முடைய வாழ்க்கையில இருக்கிற அவுட்கம் இருக்கு பாத்தீங்களா, விளைவுகள். இந்த விளைவுகள் எப்படிப்பட்ட விளைவுகள் அப்படின்றத நாம் எடுக்கிற ஒரு சில முடிவுகள் என்ன செய்யும்? அதை தீர்மானிக்கும். அதாவது வெற்றியா தோல்வியா அப்படின்றது எதை பேஸ் பண்ணி வரும் தெரியுமா? அது நாம எதன் மேல நிக்கிறோம் அப்படின்றத பேஸ் பண்ணி அது என்ன செய்யும்? அது இருக்கும். கவனிங்க, நிறைய பேர் இன்னைக்கு நம்ம இயேசுவை கை நீட்டி என்ன பண்ணிக்கிட்டு இருக்கிறோம்? சொல்றோம், எதுவும் செய்ய மாட்டாரு. நிறைய பேர் நம்ம சபையை கை நீட்டி சொல்றோம், என் சபை எனக்கு எதுவும் செய்ய மாட்டேங்குது. நிறைய பேர் நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை நம்ம என்ன செய்யறோம்? கை நீட்டிக்கிட்டு பேசுறோம். நம்ம ஜெபம் பண்றோம், ஆராதிக்கிறோம், இதெல்லாம் பண்றோம், ஆனா எதுவும் என்ன செய்ய மாட்டேங்குது? வாழ்க்கையில எதுவுமே விளங்க மாட்டேங்குது அப்படின்னு சொல்லி நாம சரியான பிரச்சனையா பார்க்காம எங்கெங்க கை நீட்டி எதெல்லாம் குறை சொல்ல முடியுமோ அதெல்லாம் என்ன பண்ணிட்டு இருக்கிறோம்? ஒரு டாக்டர்கிட்ட போனாலே அவங்க முதல்ல நல்ல டாக்டரா இருந்தா என்ன பண்ணுவாங்க சொல்லுங்க? உங்க பிரச்சனை எது அப்படின்றத கண்டுபிடிப்பாங்க. கரெக்டா? உங்களுக்கும் நான் சொல்றேன், நீங்க ஏதாவது டாக்டரை போய் பார்த்தீங்கன்னா உங்க பிரச்சனை என்ன அப்படின்றத கண்டுபிடிக்க அந்த டாக்டர் முயற்சி தான். அந்த டாக்டரை தொடர்ந்து என்ன செய்யுங்க? பாருங்க. சும்மா நீங்க வந்த உடனே உங்களை பேசவே விடுறது இல்லை. உங்களை பேசவே விடாம அவன் பாட்டுக்கு இஷ்டத்துக்கு கிற்கோலி இருக்கிற மாதிரி கிறுக்குனானா அவன்கிட்ட இருந்து முதல்ல என்ன செய்யுங்க? உண்மையா சொல்றேன், சிரிக்கிறதுக்கு சொல்ல, உண்மையா சொல்றேன். ஒரு நல்ல டாக்டர்ன்றவன் அவன் பேசுறதுக்கு முன்னாடி உங்களை என்ன செய்ய வைக்கணும்? பேச வைக்கணும். அவன் தான் நல்ல டாக்டர், ஒரு குட் டாக்டர். ஏன்னா நீங்க அவனை போய் ஓசிக்கு பார்த்துட்டு வரல, அவன்கிட்ட காசு கொடுக்குறீங்க. அவன் படிச்சதே எதுக்கு? இதை செய்யறதுக்காக தான். நீங்க கேள்வி கேட்ட உடனே உங்ககிட்ட எரிஞ்சு விழுந்தானா நீங்க கிளம்புறேன், நான் வேற எங்கேயாவது போறேன்னு காசு வாங்கிட்டு என்ன செஞ்சிருங்க? உயிர் தப்பிச்சு போங்க. அவங்க கையில சாவுறதுக்கு நீங்க காசை கொடுத்துட்டு அவங்க சாவணுமா? நீங்க கவனிங்க. அப்போ உங்ககிட்ட கேள்விகளை கேட்டு எதுக்கு தெரியுமா? எங்க பிரச்சனை, எங்க பிரச்சனைன்னு கண்டுபிடிக்கிறவன் தான் சரியான ஒரு டாக்டர். அப்போதான் பிரச்சனையை என்ன செய்ய முடியும்? நீங்க தீர்க்க முடியும். அதே மாதிரி ஆவிக்குரிய வாழ்க்கையில இந்த சாயங்கால வேளையில இந்த வேத பாடத்தின் மூலம் நான் உங்களுக்கு கற்றுத்தர்றது எங்க பிரச்சனை அப்படின்றத நம்ம கண்டுபிடிக்க பழகணும். அதை இயேசு ரொம்ப அழகா சொல்லி இருக்கிறார். எங்க பிரச்சனை வருது? ரெண்டு தான், எஸ் நோ அப்படின்ற மாதிரி, வெள்ளை கருப்புன்ற மாதிரி ரெண்டே ஆப்ஷன் தான். இது ரெண்டுல எதையாச்சும் ஒன்று நீங்க தேர்ந்தெடுத்தா உங்களுக்கு அது ரிலேட்டடான பதில்கள், அது ரிலேட்டடான அவுட்கம் தான் உங்களுக்கு என்ன செய்யும்? வரும். அதாவது இயேசு என்ன சொல்றாருன்னா, நீ அங்க கை நீட்டி இங்க கை நீட்டி அது பிரச்சனை இது பிரச்சனை அது கஷ்டம் இது கஷ்டம்னு சொல்றதுக்கு பதில் சரியான ஏரியாவில் சரியான இடத்துல எங்க பிரச்சனை அப்படின்றத நீ பார்க்க கற்றுக்கொண்டால் நீ உன்னால் என்ன செய்ய முடியும்? பிரச்சனையை ஈஸியா என்ன செய்ய முடியும்? சால்வ் பண்ண முடியும். ஆண்டவர் நம்ம கையில கொடுத்திருக்கிற எல்லா ஆவிக்குரிய ஆயுதங்கள், சொல்லுங்க எல்லாரும், ஆவிக்குரிய ஆயுதங்கள். எல்லாரும் சொல்லுங்க, ஆவிக்குரிய ஆயுதங்கள். என்னது ஆவிக்குரிய ஆயுதங்கள்? வேத வசனம், விசுவாசம், ஜெபம், வேற துதி, குட். இதெல்லாமே தான். நீங்க சொல்றீங்களே, கரெக்டா தான் சொல்றீங்க. அப்போ எல்லாம் ஆயுதத்தை தூக்கிட்டு தான் வச்சிருக்கிறீங்க. எல்லாம் அன்னை யாரும் யூஸ் பண்ண மாட்டீங்க. அதான் பிரச்சனை. ஆயுதத்திற்கு எல்லாம் கையில வச்சிருக்கிறீங்க. என்ன ஆயுதம்? ஜெபம்னு சொன்னீங்க, வார்த்தைன்னு சொன்னீங்க, ஆராதனைன்னு சொன்னீங்க, துதின்னு சொன்னீங்க, உபவாசம்னு சொன்னீங்க. கூடவே நான் சேர்த்து சொல்றேன், ஐக்கியப்படுவது, சர்ச்சைக்கு வர்றது, பாவம் செஞ்ச உடனே பாவத்தை ஆண்டவரிடத்தில் என்ன செய்யறது? அறிக்கை செய்வது, கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படி, இது எல்லாமே தான் என்னது? ஆவிக்குரிய ஆயுதங்கள். இந்த ஆவிக்குரிய ஆயுதங்கள்லாம் என்னது? இதெல்லாம் ஆப்ஷனல் கிடையாது. இதெல்லாம்
எக்ஸ்ட்ரா கிடையாது, இதெல்லாம் தேவை, அடிப்படை. எக்ஸ்ட்ரா கிடையாது. எக்ஸ்ட்ரானா தேவையில்லை, விட்டு போயிடலாம். ஆனால் இவைகளெல்லாம் ரொம்ப ரொம்ப தேவை, முக்கியமானவை. கவனிங்க. அதில் இயேசு, நான் அதில் சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன், இந்த உவமையின் மூலம் இயேசு வீடு, கல், கட்டடக்கலை இவைகளை பற்றி என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கல, பேசல. புயல், காற்று, கொந்தளிப்பு இதை பற்றியெல்லாம் இயேசு என்ன செய்யல, பேசலை. அதை ஒரு உவமையா, ஒரு எக்ஸாம்பிளா சொன்னாரே ஒழிய அவைகள் அவருடைய என்னவா இருக்கல, மைய பொருளா இருக்கல. அதாவது இயேசு அந்த உவமையின் மூலம் சொல்லி கொடுக்க விரும்பின பாடம் என்னன்னா, இந்த புயல்களை போல உங்களை சந்திக்கிறவைகளை மடிஞ்சிராம, சிக்கி சாவாம எப்படி நீங்க மேலே ஏறி உங்களால வரணும் அப்படின்றத என்ன செய்தார், ஆண்டவர் கற்றுக் கொடுத்தார். சரி, நான் குயிக்காக உங்களுக்கு அது பேக்ரவுண்ட் என்னன்னு அன்றைக்கே சொல்லியிருப்பேன். பட் இருந்தாலும் இப்போ ரிஃப்ரெஷர் கோர்ஸாக சொல்கிறேன். எடுத்துக்கும் நோட்ஸ் எடுத்துக்காங்க. ஏன்னா எப்பவுமே என்னுடைய 2 செய்தியும் ஒரே மாதிரிலாம் இருக்காது, வேறு வேறு இன்ஃபர்மேஷன் தான் கொடுப்பேன். அதனால் இன்றைக்கி நான் கொடுக்குறதையும் எழுதி வச்சுக்காங்க. மத்தேயு 7வது அதிகாரம் நான் உங்களுக்கு சொன்ன மாதிரி இயேசுவின் மலை பிரசங்கத்தோட என்னது முக்கியமான ஒரு பகுதி. இட்ஸ் அ பார்ட் ஆஃப் த சர்மன் ஆன் த மவுண்ட். இயேசுவின் இந்த பூமியில் அவர் செய்த ஊழியத்தில், அவருடைய போதனைகளில் ரொம்ப லென்த்தியஸ்ட் சர்மன் எது, இந்த மலை பிரசங்கம், லாங் சர்மன். இது அவர் என்ன எங்க பிரசங்கித்தார் அப்படின்னு நான் உங்களுக்கு சொன்னேன். கலிலேயாவில் கப்பர்நாவும்ல என்ன செய்தார், அவரு ஒரு பெரிய மலை அடிவாரத்தில் என்ன செய்தார், இயேசு பேசினார். இது ஒரு வீட்டுக்குள்ளேயோ சர்ச்சுக்குள்ளேயோ உட்காந்து இந்த அதுக்கு தான் அதுக்கு பேர் என்னது, மலை பிரசங்கம். எங்க பேசியிருக்கிறாரு, மலையில பேசியிருக்கிறார். மலையில, பள்ளத்தாக்குகளில், குன்றுகளில், வேலிஸ்ல என்ன செய்திருக்கிறார், பேசியிருக்கிறார். ஸோ அப்போ அங்கே ஆயிரக்கணக்கான ஜனங்க இயேசு என்ன செய்தாங்க, அவங்க உட்காந்து கேட்டாங்க. அப்போ நீங்கள் யோசித்திருக்கலாம், இவ்வளோ ஆயிரக்கணக்கான பேர் அங்கே உட்காந்து கேட்டால் அவருக்கு யார் மைக் சிஸ்டம் போட்டிருப்பா இயேசுக்கு? யோசித்து பாருங்களேன், இயேசுக்கு யார் மைக் சிஸ்டம் போட்டிருப்பா? யாருமே போட்டிருக்க மாட்டாங்க. ஏன் எல்லாருக்கும் அது கேட்டுச்சுன்னா, அன்னைக்கு அவர் தேர்ந்தெடுத்த இடம் அப்படிப்பட்ட இடம். அது ஒரு ஹில் சைட், வேலிஸ். நீங்களாம் அதை இங்கிலீஷில் ஆம்பி தியேட்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. இதை இயேசுவின் காலகட்டத்திலேருந்து இந்த ரோமர்கள் கண்டுபிடித்த கலை. இது ரோமர்களுடைய டெக்னாலஜி. நீங்கள் ரோமில் போய் பார்த்தீங்கன்னா இன்றைக்கும் அது பாதி இடிஞ்சு, கொலாசியம்னு சொல்லுவாங்க. ரோம் கொலாசியம்னு கேள்விப்பட்டிருக்கீங்களா? இப்படி உருண்டையாக இருக்கும், இப்படி பாதி இடிஞ்சு இருக்குது இன்றைக்கி. இதெல்லாம் என்ன தெரியுமா, அன்னைக்கு ஆயிரக்கணக்கான, இன்ஃபேக்ட் ஈவன் லட்சக்கணக்கான ஜனங்க உட்காந்து ஒரு மனிதன் பேசுகிறதையோ அல்லது ஒரு நாடகத்தையோ பாடல்களையோ உட்காந்து எந்த மைக் சிஸ்டம் இல்லாமல், ஸ்பீக்கர் சிஸ்டம் இல்லாமல் கேட்பதற்காக இயற்கைகளை கொண்டு, இயற்கையின் டெக்னாலஜி, மேத்தமெட்டிக்ஸு, ஃபிசிக்ஸு, ஏரோடைனாமிக்ஸ்னால் என்னது, ஒரு ஒளியின் அலை இப்படி போச்சுன்னா எங்கே எதிரொலிக்கும், எங்கே பவுன்ஸ் ஆகும், எங்கே அதை கேப்சர் பண்ணணும், இதெல்லாம் அன்றைய காலகட்டத்தில் ரோமர்களிடத்துலேருந்து கண்டுபிடிக்கப்பட்ட அந்த டெக்னாலஜி. சரி, ஸோ அவுட்டோர் ஆம்பி தியேட்டர். இயேசு பேசும்போது இது ஒரு வேலி, ஹில் சைடில் பேசினதுனால ஒரு ஆம்பி தியேட்டர் போல் இயேசு கண்டிப்பாக அவருடைய சீஷர்களை அனுப்பி என்ன செய்து வச்சுருப்பார், அப்படி தான் உட்கார வச்சுருப்பார். அவர் ஆம்பி தியேட்டர் ஸ்டைலில் உட்கார வச்சுருப்பார். அடுக்கடுக்காக உட்காந்துருப்பாங்க. யார் உட்காந்துருந்தாங்க? சீஷர்கள் இருந்தாங்க, படிக்காதவன் இருந்தான், படித்தவன் இருந்தான், யூதர்கள் இருந்தான், வேதபாரகர்கள் இருந்தான், பரிசேயன் இருந்தான். ரொம்ப முக்கியமாக யார் இருந்தா தெரியுமா, ரொம்ப சமுதாயத்தில் லோவாக இருக்கிறவன் யார், மீன் பிடிக்கிறவன் அங்கே இருந்தான், விவசாயம் செய்கிறவர்கள் அங்கே இருந்தாங்க, கைத்தொழில் செய்கிறவங்க இருந்தாங்க. மலை பிரசங்கத்தில் யார் உட்காந்துருந்தான்னு சொல்கிறேன், வேணா எழுதி வச்சுக்காங்க. கைத்தொழில் செய்கிறவங்க இருந்தாங்க. அந்த பக்கத்து கிராமங்களில் இருக்கிறவங்க எல்லாம் என்ன செய்தாங்க, அங்கே இயேசுவின் பேச்சை கேட்க வந்தாங்க. ரோமர்களுடைய கையில் அடித்து உதத்துன்னு இவங்க இருந்து ஒரு விடுதலை வராதா அப்படின்னு சொல்லி ஒரு ஆட்சி மாற்றத்திற்காக தவித்துட்டு இருந்த ஒரு நார்மல் சிட்டிசன்ஸ் எல்லாரும் அங்கே என்ன செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க, உட்காந்துட்டு இருந்தாங்க. அப்போ அவங்க உட்காந்துட்டு இருக்கிற நேரத்தில் எல்லாருக்கும் நம்பிக்கை தேவைப்பட்டது, எல்லாருக்கும் பலன் தேவைப்பட்டது, எல்லாருக்கும் வாழ்க்கையில் ஒரு மாற்றம் வராதா அப்படின்னு ஒரு ஏமாற்றத்தின் நேரத்தில் இயேசுவின் பேச்சை கேட்க என்ன செஞ்சிருந்தாங்க, அங்கே உட்காந்துருந்தாங்க. அப்போ அந்த மலை பிரசங்கத்தில் இயேசு பேசிக்கிட்டே வரும்போது கவனிங்க, அவர் திடீர்னு ஒருத்தன் புத்திசாலி ஒருத்தன் முட்டாள் அப்படின்ற கதையை கொண்டாடல. அவர் எவ்வளோ அழகாக அதை கொண்டு வரார் அப்படின்றத நீங்கள் பார்த்தீங்கன்னா 7வது அதிகாரத்தில் முதல்ல இடுக்கமான வாசல், அப்புறம் நேரோ கேட், வைட் கேட்.
ரொம்ப விசாலமான ஒரு கேட்டு, ரொம்ப நொடுக்கமான ஒரு கேட் அப்படின்ற ஒரு கதையை அங்கே உண்டாக்குறார். அதை சொல்லிட்டு அடுத்து நல்ல மரம்னா என்னது, கெட்ட மரம்னா என்னது. என்னைக்காவது இதுல இருந்தெல்லாம் உங்களுக்கு நான் பிரசங்கம் பண்றேன், ஏன்னா இதுல இருந்தெல்லாம் நீங்க பிரசங்கம் கேட்டிருக்க மாட்டீங்க. அடுத்து உண்மையான சீஷன் யாரு, போலி சீஷன் யாரு அப்படின்னு ஒரு ஓமையை சொல்லிட்டு திடீர்னு கடைசியில் கொண்டாந்து இந்த கதையை உள்ள என்ன செய்யறார் ஆண்டவர் அங்க திணிக்கிறார். அதாவது எப்படி கொண்டு வரார்னா, 2 பாதைகளை அவங்க முன்னாடி வைக்கிறார். இடுக்கமான வாசல், விசாலமான வாசல். உனக்கு முன்னாடி என்ன எத்தனை வழி இருக்கு, 2 வழி இருக்கு. அடுத்து 2 மரங்களை குறித்து அங்க வைக்கிறார். ஒன்னு நல்ல மரம், இன்னொன்னு கெட்ட மரம். அடுத்து 2 விதமான டிசைபிள், 2 விதமான யாரு சீஷன், நல்லவன் ஒருத்தன், கெட்டவன். அதுக்கப்புறம் அவனை யோசிக்க வைக்கிறாரு, நீ எப்படிப்பட்ட பில்டர். அதுக்கு 2 பேரை சொல்றாரு, ஒருத்தன் புத்திசாலி, இன்னொருத்தன் முட்டாள். அதாவது இதெல்லாம் சொல்றது நோக்கம் என்ன தெரியுமா, இயேசு 2 பாயிண்ட்டுக்கு தான் வராரு. இது எல்லாத்தையும் சொல்லி அங்க இருக்கிறவனுடைய மனதை, அங்க இருக்கிறவனுடைய யோசனைகளை ஆண்டவர் 2 காரியத்திற்கு நேராக தான் திருப்புறார். 1, 2 விதமான வாழ்க்கை முறை, 2 ways of living. முதலாவது, யாரு என் வார்த்தைக்கு கேட்கிறான், இன்னொருத்தன் யார் அதன்படி செய்கிறான், நடக்கிறான். இதோட கொண்டாந்து முடிக்கிறார் ஆண்டவர். 2 பேர் கேட்கிறாங்க. அந்த 2 பேர்ல கேட்கிறான் 2 பேரும். ஆனா ஒருத்தன் கேட்டதை கேட்டவாறு என்ன செய்யறான், விட்டுட்டு போயிடுறான். இன்னொருத்தன் கேட்டதை என்ன செய்யறான், வாழ்க்கையில செயல்படுத்துகிறான். அதனால 2 பேருடைய வாழ்க்கையிலும் வித்தியாசமான அவுட்கம்ஸ். ஸோ கவனிங்க, அங்க முதல்ல இயேசு இதெல்லாம் அந்த செய்தியில உங்களுக்கு கற்றுக் கொடுத்துருப்பேன், யார் புத்திசாலி யார் முட்டாள். அதனால அதுக்குள்ள நான் திரும்பி போக மாட்டேன். அப்போ புத்திசாலி அப்படின்றவனுடைய அதெல்லாம் நான் உங்களுக்கு சொல்லியிருப்பேன். அவன் நோண்ட கண்ணுக்கு தெரிகிற கற்பாறையின் மேலே கட்ட மாட்டான். அந்த கற்பாறையும் தோண்டி உடச்சிக்கிட்டு உள்ள போவான். அதுக்கு கீழே என்ன இருக்கும், கற்பாறைகளை தாங்கி பிடிக்கிற ஒரு பாறை இருக்கும், பெட் ராக். ஞாபகம் இருக்கா, அந்த வார்த்தையை சொல்லியிருக்க ஞாபகம் இருக்கா. அதன் மேலே என்ன செய்வான், கட்டுவான். அப்போ அந்த வீட்டை கட்டுறவனுக்கு முதல்ல நேரம் எடுக்கும், ரொம்ப டைம் எடுக்கும் அந்த வீட்டை கட்டுறவனுக்கு. 2வது ரொம்ப கடின உழைப்பு இருக்கும், ஹார்ட் ஒர்க். புத்திசாலிக்கு வாழ்க்கையில் அவன் என்னென்னத்துக்கு நேரம் என்னென்ன விலை செலுத்தணும் அப்படின்னு சொல்ற, முதல்ல டைம், ரொம்ப டைம் எடுக்கும் அவனுக்கு. எடுத்த உடனே வீட்டெல்லாம் கட்டிட முடியாது, டைம் எடுக்கும். 2வது அந்த பெட் ராக்கை கண்டுபிடிக்கிறதுக்காக அவன் என்ன செய்யணும், கடினமா உழைக்கணும், ஹார்ட் ஒர்க். 3வது கஷ்டப்பட்டு உழைக்கணும்னா என்ன இருக்கணும், மனசுல பொறுமை, பேஷன்ஸ். இன்னைக்கு நிறைய பேர் உடைக்க ஹார்ட் ஒர்க் பண்ண ரெடியா இருப்பாங்க அவைக்குரிய வாழ்க்கையில். ஆனால் என்ன இருக்காது, பொறுமை இருக்காது, பேஷன்ஸ் இருக்காது. அப்போ பொறுமை இருக்குதுன்னா அதை வேலை செய்யணும்னா என்ன சிந்தணும், வேர்வை. ஒரு சொட்டு வந்த உடனே நிப்பாட்டிடுவாங்க நிறைய பேர். என்னடா இது வேர்வை சிந்துது, உழைக்கணுமே. அவைக்குரிய வாழ்க்கையில் என்ன செய்ய வேண்டியதா இருக்குது, வேர்வை சிந்த வேண்டியதா இருக்குது. பாருங்க, டைம் எடுக்கும், ஹார்ட் ஒர்க் பண்ணணும், பேஷன்ஸ், உறுதி வேணும். மனசுல என்ன சிந்த ஆயத்தமா இருக்கணும், வேர்வை சிந்த ஆயத்தமா இருக்கணும். இதெல்லாம் செஞ்சா அவனுடைய அஸ்திபாரம் எப்படி இருக்குதுன்னு ஆண்டவர் சொல்றாரு, உறுதியான அஸ்திபாரம். அல்லேலூயா. ஆனா இன்னொருத்தனை பத்தி சொல்றாரு, அவனை முட்டாளுன்னு சொல்றாரு. ஏன் அவனை முட்டாளுன்னு சொல்றாருன்னா, அவன் ஷார்ட்கட் எடுக்கிறான் எப்பவுமே. வாழ்க்கையில எப்பவுமே என்னதான் அவனுக்கு, குறுக்கு பாதை. குறுக்குல ஏதாவது கிடைக்குதா, குறுக்கு வழியில போலாமா, குறுக்கு வழியில முன்னேறிடலாமா. குறுக்கு வழியில நிறைய பேர் படிச்சுட்டு வந்து டாக்டர் ஆகுறாங்க இல்லையா, கரெக்டா? எங்க சிரிக்கிறீங்க, ஆகுறாங்க தானே. இன்னொருத்தனை எக்ஸாம் எழுத வைக்கிறது, திருட்டு வேலை பண்றது, இன்னொருத்தன் காப்பி ஊழல் பண்றது, இவெல்லாம் படிச்சுட்டு வந்து எப்படி டாக்டர் ஆவான் இவெல்லாம், இல்லையா? குறுக்கு வழி. அதுக்கு இயேசு என்ன சொல்றார் பாருங்க, அவன் மணலின் மேல என்ன செய்யறானா, வீட்டை கட்டுறான். மணல் வந்து எப்படி இருக்கும், ரொம்ப லூஸா இருக்கும், லூஸ் சாயில். எடுத்தீங்கன்னா எப்படி நசுக்கினீங்கன்னா அப்படியே தூள் தூளா உங்க கையில இருந்து கீழே விழும், லூஸ் மணல். அடுத்து எங்க தெரியுமா, காஞ்ச ரிவர் பெட்னா அந்த ஆறெல்லாம் ஒரு காலத்துல நல்லா ஓடி இருக்கும்.
அதுக்கப்புறம் அதெல்லாம் தண்ணியெல்லாம் நின்று போய் அதெல்லாம் காஞ்சு போயிருக்கோம். நீங்கள் யாராவது நடந்து போயிருக்கிறீங்களா? அந்த மாதிரி நான் நடந்து போயிருக்கிறேன். அதை ஃபோட்டோ உங்களுக்கு காமிக்கணும், காமிச்சாதான் உங்களுக்கு தெரியும் அது எப்படி இருக்குன்ட்டு. வெளிநாட்டில் காலனி ஊர் பக்கத்தில் 2 மாநிலத்தை பிரிக்கிற ஒரு இது இருக்குது. ஒரு நதி, ரிவர் தானே, நதி தானே, ரிவர், ஆறு நதி வந்து லேக்கில், ரிவர்னா ஆறு, கரெக்ட், ஆறு. அந்த ஆறு கனடா தேசத்துலேருந்து துவங்கி அமெரிக்கா தேசத்துக்குள்ளே வரும். ஓகே, அது ஒரு பெரிய ஸ்டோரி. நீங்கள் வேணால் வீட்டில் போய் நீங்கள் கொலம்பியா ரிவர் அப்படின்னு டைப் பண்ணி பாருங்கள். கொலம்பியா ரிவர். அதுக்காக கொலம்பியா தேசத்தில் இருக்கிற ரிவர் கிடையாது. இந்த ரிவருக்கு பேர் என்னது? இது எங்கேயோ ஆரம்பித்து வரும். அப்போ ஒரு சீசனில் அந்த ரிவர் ரெண்டு மாநிலத்தையும் இணைக்கிற அந்த ரிவர் ஒரு பாயிண்டில் அது எம்டியாக இருந்துச்சு. அப்போ என்ன பண்ண தெரியுமா? அதில் நடந்து போனோம். அதில் அந்த ரிவர் பெட்டில் சும்மா விளையாட்டுக்காக என்ன செய்தோம், அதில் நடந்து போனோம். அப்போ நடந்து போகும்போது நான் மாலிக்கிட்ட சொல்லிட்டு போனேன், பாரு, மோசே ஆண்டவர் சிவந்த சமுத்திரத்தை பிரித்து நடக்க வைக்கும் போது இப்படி தான் இருந்திருக்கும்னு பாடம்லாம் எடுத்துகிட்டு போனேன் நான் அவளுக்கு. ஏன்னா அப்படி இருந்துச்சு. கீழே எல்லாம் கிராக்டு. ஏன்னா அது என்னது, நதி, ஆற்றின் பெட், ஆற்றுடைய படுக்கை. அதுதான். அதில் நடந்து போனேன். ஒரு 6 மாதத்தில் 80 ஃபீட் தண்ணி இதில் இருந்துச்சு. எவ்வளோ ஃபீட்டு? 80 ஃபீட். அதில் நடக்க முடியுமா? கால் வச்சாலே இழுத்துட்டு போயிடும். அது எதுக்கு சொல்கிறேன்னா, அந்த பெட்டில் போய் எவனாச்சும் வீட்டை கட்டுவானா? ஏன்னா அது இன்னும் நோண்ட உள்ளே போனீங்கன்னா மாய்ஸ்டாக இருக்கும். ஏன்னா நதி ஓடின இடம் பார்த்தீங்களா, மேலே காஞ்சி உடஞ்சி போன இருந்தாலும் உள்ளுக்குள்ள ஆழங்களில் அது என்னவா தான் இருக்கும், அது இன்னும் லூஸாக தான் இருக்கும். ஏசு சொல்கிறார், முட்டாளுன்றவன் மணலின் மேலே வீடு கட்டுறவன்றோம் அப்படிப்பட்டவன். எங்கே காஞ்சி போன ஓடைகள் இருக்குது எங்கே, ஏன்னா இவன் அங்கே போய் அழகாக வீட்டை கட்டி வைப்பான், ஈஸியாக இருக்கும். எங்கேயாவது ஒரு மலை வந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, அது என்ன போகிற ரூட், அது தண்ணி போகிற ரூட்டு. அழகாக வந்து என்ன செஞ்சிடும், வீட்டை அடிச்சுட்டு போயிட்டே இருக்கும். இவன் முட்டாள் இவன். ஏன்னா இவன் ஷார்ட்கட். இவனுக்கு ஒரு பாறையை போய் உடச்சி அந்த வேலை சிந்தி வேர்வை சிந்தி அங்கே அஸ்திபாரம் போடுறதுக்கு இவன் ஒரு சோம்பேறி. அதனால இவன் எங்கே ஈஸியாக இருக்குன்னு போய் என்ன செய்வான், வீட்டை அங்கே தேடி என்ன செய்வான், இவன் கட்டுவான். ஈஸியாக இருக்கும், வேலை ரொம்ப குயிக்காக ஆகிடும். வீட்டை ஒரே மாதத்தில் என்ன செஞ்சிருவான், கட்டி முடிச்சிருவான். அதுக்கப்புறமா ஒரு மழை வரும், ஒரு இடி மின்னல் வரும், ஒரு புயல் காற்று வீசும், கதை வீணா வீட்டு கதை என்ன செஞ்சிடும், முடிஞ்சிடும். கவனிங்க, இதை நான் அந்த பிரசங்கம் செய்யும் போது இதெல்லாம் உங்களுக்கு நான் சொன்னேன். கலிலேயாவும் இப்படிப்பட்ட ஒரு ஏரியா தான். திடீர்னு எப்போ மழை வரும்னு யாருக்கும் தெரியாது. ஏன்னா அது வந்து இப்படி மாதிரி இருக்கிற ஏரியா. அங்கே பள்ளத்தாக்குங்கள் இருக்கும். எப்போ அப்படியே மேகம் அப்படியே போய்கிட்டே இருக்கும். உள்ள மாட்டிச்சுன்னா அன்னைக்கு அங்கே என்னது, மழை. அப்படிப்பட்ட இடம்ன்றதுனால கலிலேயாவில் இருக்கிறவங்க, இந்த இயேசு பிரசங்கம் பண்ண இடங்களில் வாழ்ந்தவங்களுக்கு நல்லா தெரியும் எப்போ மழை வரும், மழை வந்தால் என்ன நடக்கும், புயல் வந்தால் என்ன நடக்கும், வெள்ளம் உடஞ்சி வந்தால் வீடு என்ன ஆகும்னு சொல்லி அவங்களுக்கு எல்லாம் தெரியும். அதனால இயேசு அன்னைக்கு சொன்ன அந்த கதையில் யாருக்கும் இவர் என்னத்தை சொல்கிறாரு அப்படின்னு சொல்லி புரியாமலாம் இல்லை. எல்லாருடைய வாழ்க்கையில் அவங்க அனுதினமும் அனுபவிக்கிற சூழ்நிலைகளை கொண்டு தான் இயேசு என்ன செய்தார், அந்த சத்தியங்களை பேசினார். 2க்கு கொண்டாந்து நிப்பாட்டுறார். ஒருத்தன் கேட்குறான், அதன்படி செய்கிறான். ஒருத்தன் கேட்குறான், ஆனால் அதன்படி என்ன செய்யறதில்லை, செய்வதில்லை. அவ்வளோதான் இயேசுவின் கதை. 2 வாசல் அதெல்லாம் சொல்லிட்டு வந்து அவர் நம்முடைய கவனத்தை எதுக்கு நேராக கொண்டு வராரு, எல்லாரும் கேட்குறாங்க. ஆனால் கேட்ட உடனே ஒருத்தன் செய்கிறான், ஒருத்தன் என்ன செய்யறதில்லை, செய்வதில்லை. செய்கிறான் அப்படின்றான், அதோடைய அர்த்தம் என்ன, இயேசுடைய போதனைகளை வாழ்க்கையில் அபியாசப்படுத்துகிறான், அவருடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படுகிறான், அவருடைய வார்த்தைகளை தன்னுடைய வாழ்க்கையில் என்ன செய்கிறான், அப்ளை பண்ணுறான். அதாவது இயேசு இதை செய் அப்படின்னா, இயேசு சொல்லிட்டார், நான் அதை என்ன செய்யணும், நான் செய்யணும்ட்டு செய்வான். அன்னைக்கு யாரும் ஏமாத்தாதன்னு சொல்வார் இயேசு யாரும் ஏமாத்தாதன்னு சொல்லியிருக்கிறார். அதனால் இன்னைக்கு நான் என்ன செய்ய மாட்டேன், யாரையும் ஏமாத்தான். வாய்ப்பு கிடைச்சாலும் என்ன செய்வான், வேண்டாம்ப்பா, நமக்கு எதுக்கு பிறனுடைய காசு, இயேசு தான் என்ன பண்ணியிருக்காரு, ஏமாத்தாதன்னு சொல்லியிருக்காரு இல்லையா. இவன் யாரு, கேட்டு அதன்படி செய்கிறவன். ஆனா கேட்டுட்டு அதன்படி செய்யாதவன் யாரு, இயேசு சொல்வாரு, இன்னொருத்தனுக்கு தீமை உண்டாக்காத. அந்த வாரம் தான் பிரசவம் கேட்டிருப்பான்.
ஆனா கேட்டுட்டு வீட்டுக்கு போன உடனே இன்னொருத்தனுக்கு என்னதான் செய்ய உண்டாக்கணும்னு மனசு தோணும். அப்போ பரிசுத்த ஆவியானவர் உள்ளன்னு சொல்லுவாரு, ஏய் இதை பண்ணாத, இன்னைக்கு தானே உனக்கு நான் கற்றுக் கொடுத்தேன், வீண் வார்த்தைகளை பேசாத. கேட்டிருக்கிறான். அதை பேசுற நிலைமை வரும்போது உள்ளேருந்து பரிசுத்த ஆவியானவர் சொல்லுவாரு, பேசாதன்னு சொல்லுவாரு. பரவாயில்ல விடு, அதான் பேசிட்டு மன்னிப்பு கேட்டுக்கலாம். இவன் யாரு? கேட்டுட்டு அதன்படி செய்யாதவன். இதுக்கு நேரா இயேசு நம்மளை கூட்டிட்டு வர்றார். அதாவது அவருடைய நோக்கம் என்ன தெரியுமா? a call to genuine discipleship. ஒரு உண்மையான சீடத்துவத்தின் வாழ்க்கைக்கு நேரா இயேசு நம்மளை என்ன செய்கிறார்? அழைக்கிறார். சொல்லுங்க எல்லாரும், உண்மையான சீடத்துவ வாழ்வு. சொல்லுங்க, உண்மையான சீடத்துவ வாழ்வு. a call to genuine leadership, discipleship. இயேசு நம்ம எதை நோக்கி அழைக்கிறார்? அதாவது இயேசு யாரை எச்சரிக்கிறார்? யாரெல்லாம் ஒரு சாதாரணமான மதம் சார்ந்த வாழ்க்கை வாழ்றாங்க. மதம் சார்ந்த வாழ்க்கை. மதம்னா ரிலிஜன். ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சுக்கு போகணும், கிறிஸ்மஸ்க்கா சர்ச்சுக்கு போகணும், ஈஸ்டரா சர்ச்சுக்கு போகணும், குட் ஃப்ரைடேயா என்னது லெந்து காலமா கறி தின்னக்கூடாது. இதுதான் ரிலிஜன், மதம். இதுக்கும் சத்தியத்துக்கும் என்ன கிடையாது. யாரெல்லாம் இப்படி மதம் சார்ந்து வாழ்றாங்க, அதாவது யாரெல்லாம் அதாவது எம்டி ஹியரிங்னு சொல்லுவாங்க. கேட்குறான் ஆனால் அது கேட்கறதுல ஒன்றுமே இல்லை. எம்டினா என்ன சொல்லுங்க? காலி. நான் பேசிக்கிட்டே இருக்கிறேன், நீங்கள் கேட்டுக்கிட்டே இருக்கிறீங்க. கேட்குறத உள்ளே எடுத்து கொண்டு போய் ஸ்டோர் பண்ணாதான் என்னமோ இருக்குன்னு அர்த்தம். நீங்கள் கேட்குறது எதுவுமே உள் வாங்கலைன்னா உள்ள என்னதான் காலியாக தான் இருக்கும். காலியாக தான் எழும்பி போவீங்க இல்லையா? எம்டி ஹியரிங். இயேசு மதத்தை சார்ந்து வாழ்றவன். இப்படி சர்ச்சில் வந்து உட்காந்து சத்தியங்களை கேட்டும் வீட்டுக்கு போகும்போது காலியாக போகிறவன். பாருங்க இயேசு எப்படி எவ்வளோ அழகா யாரை கோடிட்டு அங்கே பேசுகிறார். அப்புறம் மூணாவது எமோஷனல் கிறிஸ்டியானிட்டி. அதாவது ரொம்ப உணர்ச்சி பூர்வமான கிறிஸ்தவம். அதாவது அன்னைக்கு கொஞ்சம் உணர்ச்சி பூர்வமாக ஏதாவது கேட்டாங்கன்னா, கொஞ்சம் உணர்ச்சி பூர்வமாக அன்னைக்கு பாடினாலோ கை தட்டினாலோ, கொஞ்சம் அவங்களுடைய உணர்ச்சிகளை தூண்டின கதைகளை எதையாவது கேட்டால் அன்னைக்கு ஒரு தீர்மானம் எடுப்போம். இன்னைக்கு நான் என்ன செய்வேன்? இனிமேல் நான் ஒழுங்காக இருப்பேன். இனிமேல் நான் சர்ச்சுக்கு என்ன செய்வேன்? ஒழுங்காக வருவேன். இனிமேல் நான் சர்ச்சுக்கு ஒழுங்காக கொடுக்குவேன். அதுக்கப்புறமா ஒரு வாரம் விட்டு ஆளை காணும், எங்கேயோ போய் காணாமல் போயிருப்பாங்க. ஏன் அன்னைக்கு ஏன் அந்த முடிவு எடுத்தாங்க தெரியுமா? அன்னைக்கு சத்தியம் அவங்களை தூண்டி அந்த முடிவு எடுக்கல, உணர்ச்சி அவங்களை என்ன செஞ்சிருச்சு? தூண்டி விட்டுருச்சு. ஓரளவுக்கு நான் ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறேன். அகாப்பே சர்ச்லலாம் நாங்கள் வந்து உங்களை அப்படியெல்லாம் ட்ரெயின் பண்ணல. நீங்கள்லாம் உணர்ச்சிகளை ரொம்ப என்ன செய்கிறீங்க? கட்டுப்படுத்த உங்கள் பிஷப் உங்கள் அப்பா உங்களுக்கு நல்லா கற்றுக் கொடுத்துருக்கிறார். அதுக்கே முதல்ல கர்த்தருக்கு நன்றி செலுத்துங்க. ஏன்னா ஏன் சொல்கிறேன்னா, என்ன நிறைய இடத்துக்கு கூப்பிட்றாங்க பார்த்தீங்களா பிரசங்க. அப்போ நான் போய் பார்ப்பேன் இல்லையா? சும்மா நின்றுட்டு இருக்கோங்க, கொஞ்சம் ட்ரம்ஸ் வந்தோடனே எகிரி ஆடுவாங்க குதியுது. அப்போ மாத்திரம் எங்கேருந்து வர்றார் பரிசுத்த ஆவியானவர் இல்லையா? கொஞ்சம் வேகமாக அடிச்ச உடனே எல்லாம் கொஞ்சம் மியூசிக் கொஞ்சம் நல்லா வாசித்த உடனே கை மேலே ஏறும். ஆனால் கை மேலே ஏறும், கண் இங்கே எங்கே பார்த்துக்கிட்டு இருக்கோம். இதெல்லாம் எமோஷ்னலிசம். இதெல்லாம் என்னது? உணர்ச்சிகளை தூண்டு. ஆராதனைக்கு அதுக்கும் என்ன கிடையாது? சம்பந்தம் கிடையவே கிடையாது. நீங்கள் ஒன்றுமே பேசலைனாலும் கண்ணில் தண்ணி மாத்திரம் அப்படியே ஊற்றிட்டு இருந்தால் அது கூட ஆராதனை தான். ஏன்னா உள்ளத்துல இருந்து ஆண்டவர் ஆராதிக்கிறீங்க பாருங்க, அது கூட ஆராதனை தான். அல்லேலூயா. இப்படி யாரெல்லாம் ஆவிக்குரிய வாழ்க்கையில் ரொம்ப உணர்ச்சி பூர்வமாக தூண்டப்பட்டு உணர்ச்சிகளால் கட்டுப்படுத்தப்பட்டு, அவங்களெல்லாம் எதுவும் சொல்லிடவே கூடாது. தொட்டான் சினிங்கி செடி தெரியுமா? தொட்டான் சினிங்கி செடி மாதிரி கொஞ்சம் அவங்கள காயப்படுத்திட்டீங்கன்னா மூஞ்ச தூக்கிட்டு வச்சுருப்பாங்க. கொஞ்சம் அவங்கள நீங்கள் தட்டி விட்டீங்கன்னா வந்து முன்னாடி நிற்குவாங்க. பாருங்க, இதெல்லாம் ரொம்ப டேஞ்சர். ஆவிக்குரிய வாழ்க்கையில் இதெல்லாம் ரொம்ப டேஞ்சர். எல்லாத்தையும் சொல்லுவாங்க, எல்லாம் தாங்கும் மனம்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா? அந்த நிலைமைக்கு வாங்க. நீங்கள் உங்களை யாராவது திட்டினாலோ, உங்களை யாராவது கிரிட்டிசைஸ் பண்ணாலோ, அல்லது உங்களை யாராவது புகழ்ந்தாலோ ஒரே லெவலில் இருக்க பழகணும், ஒரே லெவலில் இருக்க கற்றுக்கொள்ளணும். புகழும் போது நல்லா மேலே சந்தோஷமாகிறதும், திட்டம் போது மூஞ்சு தூக்கிட்டு சர்ச்சைக்கு வராமல், இதெல்லாம் ஆபத்து. இப்படிப்பட்டவங்களை இயேசுவாங்க என்ன செய்யறாரு? இந்த ஓமையின் மூலம் பேச விரும்புகிறார். சர்ஃபேஸ் லெவல் கிறிஸ்டியன்ஸ், அதாவது மேல்மட்ட ஆவிக்குரிய வாழ்க்கையில மேல்மட்ட நிலையில வாழ்றவங்க, அதாவது ஆழங்களை பார்த்துருக்கவே மாட்டாங்க. அப்போ கொஞ்சம் ஆழத்துக்குள்ள போன உடனே வாழ்க்கை என்ன செஞ்சிருது? பயத்துல கலக்கத்துல அப்படி இப்படி அல்லாட ஆரம்பி. ஏன்னா இது வரைக்கும் ஆழங்களுக்குள்ள என்ன செய்யல, அவங்க போக பழகல. பார்த்தீங்களா? மேலே மிதத்துக்கிட்டு இருக்கிறாங்க.
அப்போ இயேசு அவருடைய பிள்ளைகள்கிட்ட இருந்து ஆவிக்குரிய வாழ்க்கையில நம்ம கிட்ட ஆழங்களை எதிர்பார்க்கிறார். சொல்லுங்க எல்லாரும், ஆழங்கள். ஆவிக்குரிய வாழ்க்கையில நம்ம என்னத்தை பார்க்கணும்? நாம ஆழங்களை பார்க்க பழகணும். அது கஷ்டம். முதல் தடவை பார்க்க போகும்போது பயமா இருக்கும். நீச்சல் அடிக்க தெரிஞ்சவங்களுக்கு தெரியும். நீச்சல் அடிக்க தெரிஞ்சவங்க இருக்கிறீங்களா இங்க? ஆழத்துக்குள்ள முதல் தடவை போகும்போது பயமா இருந்துச்சா இல்லையா? யாருக்கும் தெரியாது. எல்லாம் ஏன் கேஸா நீங்கெல்லாம்? ரொம்ப சந்தோஷமா இருக்கு. எனக்கும் நீச்சல் அடிக்க தெரியாது. ஒரே ஒருத்தருக்கு தான் இந்த சர்ச்சில் நீச்சல் அடிக்க தெரியுது. 2-3 பேர். ஓகே. நீங்களாம் நீச்சல் அடிக்க போகும்போது முதல் தடவை பயமா இருந்துச்சா இல்லையா? தண்ணியெல்லாம் குடிச்சிருப்பீங்க. மூச்சு முட்டுற மாதிரி இருந்துச்சா? இருந்திருக்கும். இப்போ அதே ஆழங்களுக்கு போகும்போது கொஞ்சம் தைரியமா இருப்பீங்க. ஏன்? அதை போய் என்ன பண்ணிட்டு வந்துட்டீங்க? பார்த்துட்டு வந்துட்டீங்க. எவ்வளோ ஆழம்னு உங்களுக்கு தெரியும். கிணத்துடைய ஆழம் என்னன்னு தெரிஞ்சிருச்சு உங்களுக்கு. எவ்வளோதான் எந்த உயரத்துல இருந்து தூக்கி எறிஞ்சாலும் உங்களுக்கு தெரியும் இந்த கிணறு இவ்வளோ ஆழம் தான், இதை தாண்டி போக முடியாது. அப்படியே போனாலும் ஆழங்களுக்குள்ளே எப்படி மூச்சை பிடிக்கணும்னு எனக்கு தெரியும். எப்படி பதறக்கூடாது இல்லையா? அது ரொம்ப முக்கியம். ஸ்விம்மிங்கில் ரொம்ப முக்கியம் என்னது? பதட்டம். பதட்டம் என்ன செய்யக்கூடாது? இருக்கக்கூடாது. பயம் இருக்கக்கூடாது இல்லையா? அதே மாதிரி தான் ஆவிக்குரிய வாழ்க்கையிலையும். ஆழங்களை சந்தித்தவங்க அடுத்த ஆழத்தை கண்டு என்ன செய்ய மாட்டாங்க? அவங்க பயப்பட மாட்டாங்க. ஏன்னா அது எப்படி இருக்கும்ன்ற அனுபவத்தை என்ன செஞ்சுட்டாங்க? இயேசு நம்மை ஆவிக்குரிய ஆழங்களை பார்க்கும்படியா நம்மை அழைக்கிறார். ஹல்லேலூயா. கீழ்ப்படிதலை நோக்கி அழைக்கிறார். மாற்றத்தை நோக்கி அழைக்கிறார். உண்மையான மனம் திரும்புதலை நோக்கி அழைக்கிறார். பரலோக ராஜ்ய வாழ்க்கையை நோக்கி நம்ம என்ன செய்கிறார்? அழைக்கிறார். அப்போ இன்னைக்கு நம்ம நிறைய கிறிஸ்தவங்க, நிறைய பேர் சர்ச்சுக்கு வரோம், நிறைய செய்திகளை கேட்குறோம் இல்லையா? பஞ்சமேல நமக்குலாம் செய்திகள் இல்லையா? கரெக்டா இல்லையா? நல்ல செய்திகளை கேட்குறோம். வீட்டுக்கு போன உடனே செய்திகளை கேட்குறீங்க. டிவி ஆன் பண்ணோன்னு என்ன பண்ணுறீங்க? கிறிஸ்டியன் சேனல்ஸ் ஆன் பண்ணிங்கன்னா நிறைய பேர் வந்து பேசுகிறாங்க. இன்னும் நிறைய பேர் கூட்டங்களுக்கு போகிறோம், கான்ஃபரன்ஸ் அட்டென்ட் பண்ணுறோம், செமினார் அட்டென்ட் பண்ணுறோம், ஃபாஸ்டிங் ப்ரேயர் போகிறோம். அது இல்லாமல் இன்னைக்கு டிவியில் கிறிஸ்டியன் படங்கள் பார்க்குறோம். ரீல்ஸ் வந்துருச்சு. நான் வெறும் கிறிஸ்டியன் மாத்திரம் பேசுகிறேன். கிறிஸ்தவ ரீல்ஸ் பார்க்குறீங்க, கிறிஸ்தவ பாடல்கள் பார்க்குறீங்க. இப்படி உட்காந்து இப்போ நோட்ஸ் எடுத்துக்கிட்டு இருக்கிறீங்க. பைபிள் ஸ்டடியில் என்ன பண்ணுறீங்க? நோட்ஸ் எடுக்கிறோம், எழுதுகிறோம். இன்னும் ஒரு படி போய் நிறைய பேர் என்ன செய்கிறோம்? சத்தியத்தை என்ன செய்கிறோம்? மற்றவங்களுக்கு சொல்கிறோம். நிறைய பேர் கர்த்தருடைய வார்த்தையை மனப்பாடமாக என்ன செய்கிறோம்? பேசுகிறோம். ஆனாலும் இதெல்லாம் செஞ்சு கூட நிறைய பேருடைய வாழ்க்கையில் சோறு. அதான் ஃபஸ்ட்டு ஃபோன் கால். பாஸ்டருக்கு ஃபர்ஸ்ட் ஒருத்தன் ஃபோன் பண்ண பார்த்தீங்களா? அந்த கதை. இதெல்லாம் இருந்தாலும் வாழ்க்கையில் என்னது? தோல்வி. நடக்க முடியல. இந்த வாரத்தில் விட்டு போயிடலான்னு தோணுச்சு, இந்த வாரத்தில் போயிடலான்னு தோணுச்சு, பிசாசு அடிக்கிறான், எந்த பக்கமும் இழுக்கிறான், இப்படின்னு சொல்லி என்ன பண்ணுறோம்? எல்லாம் இருந்தும் எல்லாம் செஞ்சோம் நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் இப்படிப்பட்ட அனுபவங்களை நம்ம என்ன செய்கிறோம்? நம்ம சந்திக்கிறோம். அதனால இயேசு நமக்கு கற்றுத்தருகிற பாடம் கவனிங்க. கேட்பது மாத்திரம் உங்களை பாதுகாக்காது. சொல்லுங்க எல்லாரும், கேட்பது மாத்திரம் என்னை பாதுகாக்காது. சொல்லுங்களேன், கேட்பது மாத்திரம் என்னை பாதுகாக்காது. கேட்பதற்கு கீழ்ப்படிந்தால் அது என்னை பாதுகாக்கும். கேட்பதற்கு கீழ்ப்படிந்தால். ஹல்லேலூயா. சரி, அப்போ இதுல இருந்து ஒரு 2-3 சத்தியத்தை இன்னைக்கு நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். முதலாவது, உறுதியான பாறை, கற்பாறைன்னு சொன்ன பார்த்தீங்களா? அதுக்கு நான் இன்னைக்கு ஒரு பேர் வைக்கிறேன், த ராக் ஆஃப் ஒபீடியன்ஸ். கீழ்ப்படிதல் என்னும் கற்பாறை. அந்த என்ன பாறை, எதன் மேல கட்டணா அப்படின்னு இயேசு சொல்றாரு பார்த்தீங்களா? அந்த பாறைக்குன்னு ஒரு கதையை, ஒரு பேரை சொல்றேன் இன்னைக்கு. பாறையின் பேர் என்னன்னு சொல்லுங்க? த ராக் ஆஃப் ஒபீடியன்ஸ். கீழ்ப்படிதல் என்னும் கற்பாறை. அங்க 24வது வசனத்துல இயேசு சொல்றார், யாரெல்லாம் என்னுடைய போதனைகளை கேட்டு அதன்படி செய்கிறானோ அவன் புத்தி உள்ள மனுஷன். அதாவது புத்தி உள்ள மனுஷன்னா இயேசு சொல்ற அந்த வார்த்தை பொய்யோ. இதை அன்னைக்கு சொல்லி கொடுத்தேன்னா எனக்கு தெரியல, நோட்ஸ்ல இல்லைன்னா என்ன செய்யுங்க, இதை எழுதி வச்சுக்கோங்க. பொய்யோ அப்படின்னா ஒரு காரியத்தை நடைமுறை செய்வது, நடைமுறைப்படுத்துவது. அதாவது புத்தியுள்ள மனுஷன் யாருன்னா இயேசு சொல்றத அவன் என்ன செய்வான்? அவன் நடைமுறை வாழ்க்கையில செய்வான்.
அவருடைய வார்த்தைகளை என்ன செய்வோம், அப்படியே நடைமுறை வாழ்க்கையில பயன்படுத்துவோம். கவனிங்க, ஆவிக்குரிய வாழ்க்கையில் ஆவிக்குரிய யுத்தங்களை சந்திக்கும் போது கர்த்தருடைய வார்த்தையை மனப்பாடம் செய்து வைத்திருந்தால் பிழைப்பது மாத்திரம் இல்லை, மனப்பாடம் செய்த வார்த்தைகளை எப்படி பயன்படுத்துகிற ஞானத்துல தான் அவன் என்ன செய்ய முடியும், பிழைக்க முடியும். ஏன்னா நம்மளை விட பிசாசுக்கு நல்ல மனப்பாடம் பண்ணி வச்சிருக்கிறான் வார்த்தைகளை, கரெக்டா இல்லையா? இன்னைக்கு எத்தனை மதத்தான் கிறிஸ்தவனை விட நல்லா மனப்பாடம் பண்ணி வச்சிருக்கிறான் பைபிளை. ஆனால் அவன் இயேசுவின் பிள்ளையாவா வாழ்றான்? இயேசுவோட நடக்கிறான் அவன் இல்லை. மனப்பாடம் செய்வது நல்லது, ஆனால் வெறும் மனப்பாடம் செய்வதனால நீங்க தப்பிக்க போறதில்லை. மனப்பாடம் செய்ததை உங்களுடைய வாழ்க்கையில் என்ன செய்யணும், நீங்க இயேசு சொல்ற போயோ, அதாவது என்ன செய்யணும், போய் அதை அபியாசப்படுத்துங்க. அதை உங்கள் வாழ்க்கையில் என்ன செய்யுங்க, யூஸ் பண்ணுங்க, செயல்படுத்துங்க. கவனிங்க, பெண்களை பார்த்து நான் கேட்குறேன், ஒரு புது டிஷ்ஷை நீங்கள் செய்யணும்னு என்ன பண்ணுறீங்க, கேட்குறீங்க. அதுக்கு பேர் என்ன தெரியுமா, ரெசிபின்னு சொல்லுவாங்க. ரெசிபின்னு என்ன தெரியுமா? ரெசிபின்னு என்ன சொல்லுங்க. நீங்கள் உங்கள் வீட்டில் நீங்கள் தான் செய்கிறீங்களா? செய்யுங்க. ரெசிபின்னு என்ன சொல்லுங்க பார்ப்போம். இந்த காலத்தில் உங்களுக்கு ரெசிபின்னா என்னன்னு தெரியாது. ஏன்னா இவங்கெல்லாம் யார் தெரியுமா, இவங்கெல்லாம் யூடியூப் ஜென்ரேஷன். இவங்கெல்லாம் நல்ல பழங்காலத்தில் இருக்கிறவங்களும் இருக்கிறாங்க, ஆனால் அவங்களும் கெட்டுட்டாங்க எல்லாம். இப்போ யூடியூப் எல்லாம் யூடியூப்பில் போட்டு அப்படியே வச்சு அவள் சொல்லுவாங்க, அதை போடணுன்னே அப்படியே அந்த தொட்டுட்டு எடுத்து போடுறது. அப்புறம் இதை போடுங்க அப்படின்னோடனே அதை அப்படியே கையை வச்சுட்டு என்ன பண்ணுறது. ஆனால் ஒரு காலத்துலலாம் என்ன இருந்துச்சு தெரியுமா, ரெசிபி புக்கு இருந்துச்சு, பிரிண்ட் பண்ணி கொடுக்குவாங்க. இந்த சமையல் புக்கா, சமையல் குறிப்பு புக்கு, இதில் இப்படி பண்ணுங்க, அதில் அப்படி பண்ணுங்க, சரியா? அப்படி ஒரு ரெசிபி புக்கை வாங்குறீங்கன்னு வச்சுக்காங்க. அதை வாங்குறீங்க, அதில் போடுறாங்க, இன்னைக்கு ஒரு நல்ல அருமையான ஒரு என்ன பிரியாணி, ஏதோ ஒரு பிரியாணி வச்சுக்காங்க, ஒரு பன்னீர் பிரியாணின்னு வச்சுக்காங்க. பன்னி பிரியாணி இல்லை, பன்னீர் பிரியாணி. சரி, ஏதோ ஒரு பிரியாணி வச்சுக்காங்க. கவனிங்க, ரெசிபி எல்லாம் வாசிக்கிறீங்கன்னு வச்சுக்காங்க. எல்லாம் வாசித்துட்டு இப்போ பன்னீர் பிரியாணி குக் பண்ணணும்னா இப்போ என்ன பண்ணணும் நீங்க? மசாலா கிசாலா பொருள் எல்லாம் ஓகே, என்ன பண்ணும் இப்போ நீங்க சொல்லுங்க, எப்படி செய்வீங்க? எல்லாம் ரெடி பண்றீங்க, ஓகே. ஸ்டவ் குக்கிங் கத்தாராதீங்க, எப்படி செய்யணும்னு சொல்லுங்க, என்ன பண்ணணும் இப்போ கரெக்டா சொல்லுங்க. என்ன சொன்னீங்க? கரெக்டு. பச்சை மாதிரி இப்போங்க வேலை பண்ணுங்க. நீங்க புக்ல என்ன பார்த்தீங்க, புக்ல என்ன வாசித்தீங்க, புக் என்ன சொல்றதோ இப்போ அதை என்ன பண்ணணும், நீங்க செய்யணும். ரெசிபி புக்கை வாசித்த உடனே உங்களுக்கு பன்னீர் பிரியாணி வராது. ரெசிபி புக்கை வாசித்துட்டு அந்த புக்கு சொல்ற மாதிரி எல்லாத்தையும் செஞ்சாதான் குக்கர்ல என்ன வரும். அதே மாதிரி தான் கர்த்தருடைய வார்த்தையை வாசிக்கிறதுனால உங்க வாழ்க்கையில மாற்றம் வரப்போறது இல்லை, வாஸ்ததன்படி செஞ்சாதான். ஹல்லேலூயா. இந்த ரெசிபி புக்ல கர்த்தருடைய வார்த்தை என்னும் அந்த புஸ்தகத்துல உங்க வாழ்க்கையில நீங்க என்ன செய்யணும் என்ன செய்யக்கூடாதுன்னு எழுதி இருக்காது. அதை வாஸ்த உடனே வெற்றியுள்ள வாழ்க்கை வந்துடாது, அதன்படி செய்யணும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கவனிங்க, கீழ்ப்படிதல் நம்முடைய இருதயத்தை பரிசுத்த ஆவியானவருக்கு திறந்து கொடுக்குது. சொல்லுங்க, கீழ்ப்படிதல் நம்முடைய இருதயத்தை யாருக்கு திறந்து கொடுக்குது? பரிசுத்த ஆவியானவருக்கு திறந்து கொடுக்குது. நம்ம அதிகமா கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிய 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 நம்முடைய இருதயத்தை யாருக்காக நம்ம திறக்கிறோம்? அதை பரிசுத்த ஆவியானவருக்காக திறக்கிறோம். அவர் உள்ள வரும்போது அவருடைய பலன் நம்முடைய இருதயம் முழுசு என்ன செய்யும்? நிரம்பும். அல்லேலூயா. நம்ம எப்பெல்லாம் கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறோமோ, எப்பெல்லாம் அந்த ரெசிபி புக்கை வாசித்துட்டு அதன் செய்கிற மாதிரி, சரி இங்கே இத்தனை ஸ்பூன் அப்படின்னு சொல்லும் போது அங்கே கரெக்டாக அத்தனை ஸ்பூன் எடுத்து போட்டால் அந்த புக்கில் என்ன அவுட்புட் வரும்னு எழுதி இருக்குதோ அது கண்டிப்பாக உங்கள் பிளேட்டில் வரும். அங்கே 2 ஸ்பூனுன்னு சொல்லி தான் நீங்கள் சரி நான் 4 ஸ்பூன் போடுறேன் என்ன அப்படின்னு போட்டிங்கன்னா அங்கே 4 ஸ்பூனுக்கு ஏற்ற இது தான் வரும், சுவை தான் வரும். அங்கே இது என்ன சொல்லுதோ அதுக்கு ஏற்றபடி நீங்கள் என்ன பண்ணணும்? நீங்கள் செஞ்சாதான்.
கவனிங்க, கர்த்தருடைய வார்த்தையை நம்ம கீழ்ப்படிந்தாதான். அதுல யாரையோ மன்னின்னு சொல்லி இருந்தா மன்னிக்கணும். கர்த்தருடைய வார்த்தையில என் பிறனை மன்னி அப்படின்னு போட்டிருக்கா, அப்ப பிறனை நம்ம என்ன செய்யணும்? நம்ம மன்னிக்கணும். பிறனை நேசின்னு போட்டிருக்கா, அப்ப பிறனை என்ன செய்யணும்? நம்ம அங்க மாற்றம் எல்லாம் பண்ணக்கூடாது. ரெசிபிக்கு அடிஷன் நம்ம பண்ணக்கூடாது. சரி, அவன் என்ன மன்னிக்கட்டும், அதுக்கப்புறம் நான் அவனை மன்னிக்கிறேன், அப்படி போடலையா? அங்க ரெசிபி புக்ல என்ன போட்டிருக்குது? பிறனை நேசின்னு போட்டிருக்கு. பிறனை மன்னி, அவன் மன்னித்த உடன் நீ அவனை மன்னின்னு போட்டிருந்தா நீங்க அதன்படி செய்யலாம். இல்லையா? அப்படி சொல்லலையா? அது உன்னுடைய துரோகிய உன்னுடைய அயலகத்தால் என்ன செய்யாது? நேசின்னு போட்டிருக்கு. அவங்கிட்ட இருந்து என்ன வருதுன்னு நான் எதிர்பார்த்துக்கிட்டு பைபிள் சொல்லல. அவனை நேசினா என்ன செய்யணும்? நேசிக்கணும். பாருங்க, இப்படி நாம செய்தால், இப்படி நாம வாழ்ந்தால், இப்போ நம்ம கதவை திறந்து விட்டோம் பார்த்தீங்களா? யாருக்கு? கீழ்ப்படிதலின் மூலம் பரிசுத்த ஆவியானவருக்கு. அப்போ கீழ்ப்படிதலின் மூலம் கதவை திறந்து விட்டு இப்போ உள்ள வந்து உட்கார்ந்து இருக்கிற பரிசுத்த ஆவியானவர் இப்போ நாம அந்த வார்த்தையை படி செய்ய 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 ஒவ்வொரு செயலுக்கும் ஒவ்வொரு பலனை நமக்கு என்ன பண்ணிக்கிட்டே இருந்திருப்பாரு? தந்துகிட்டே இருப்பாரு. ஒரு பக்கம் வல்லமையை தந்துகிட்டே இருப்பாரு. செய்யும்படியான பலனை தருவார். அதற்குரிய வல்லமையால நம்மை நிரப்புவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போ கீழ்ப்படிதல் நம்முடைய வாழ்க்கையில ஆவிக்குரிய கட்டுகளை உடைக்கும் அப்படின்றத நம்ம மறந்துடக்கூடாது. இந்த சத்தியத்தை மறந்துடாதீங்க. இதெல்லாம் நேரம் இருந்தால் பொறுமையாக நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். ஆவிக்குரிய கட்டுகளை வெறும் உபவாசம் ஜெபத்தினால மாத்திரம் உடைக்கலாம்னு நினைக்காதீங்க. கீழ்ப்படிஞ்சா கூட நிறைய கட்டுகள் என்ன செய்யும்? உடைய வல்லவரா ஆண்டவர் கிரியை செய்வார். ஹல்லேலூயா. நம்ம கீழ்ப்படிதலை நடந்தா, கவனிங்க, கீழ்ப்படிதலை நடக்க நடக்க சோர்வின் அதிகாரம் கொஞ்சம் கொஞ்சமா நம்ம வாழ்க்கையை விட்டு போய்கிட்டே இருக்கும். நம்ம கீழ்ப்படிதல்ல நடக்க 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 சோர்வு உங்க முடிய பிடிச்சு வச்சிருக்கு பார்த்தீங்களா? சாபம் உங்க கொண்டைய பிடிச்சு வச்சிருக்கு பார்த்தீங்களா? நீங்க கர்த்தருடைய வார்த்தைக்கு அதிகமா கீழ்ப்படிய படிய படிய உங்க கொண்டையில இருக்கிற அதோடைய அந்த பிடி கொஞ்சம் கொஞ்சமா பிசாசால் என்ன செய்ய முடியாது? அதிகரிக்கவே முடியாது. விட்டுக்கிட்டே இருப்போம். எது வரைக்கும் விடுவான்? அதுக்கு மேல உங்க வாழ்க்கையின் மேல அவனுக்கு என்னவே இல்லை, அவனுக்கு அதிகாரமே இல்லைன்ற நிலைமை வரைக்கும் கீழ்ப்படிதல் உங்களை விடுதலைக்குள்ள கொண்டு வரும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சரி, நான் அதை முடிக்கிறேன். அப்போ நம்ம என்ன செய்யலாம்? என்ன செய்யலாம்? ஒரு சில காரியங்கள் உங்களுக்கு சொல்றேன். ஆவிக்குரிய வாழ்க்கையில் ஆவிக்குரிய சோம்பேறித்தனத்தை விட்டு நாம் விலக பழக வேண்டும். அதாவது கர்த்தருடைய வார்த்தை, கர்த்தருடைய வார்த்தை. இப்போ கார் ஓட்டிக்கிட்டு போறீங்க, உங்களுக்கு நான் சொல்றேன், கார் ஓட்டிக்கிட்டு போறீங்க. கார் ஓட்டிட்டு போகும்போது காருக்கு ஆக்சுவலி 4 வீல் இருக்குதுன்னு வச்சுக்காங்க. இங்கே ஒன்று, இங்கே ஒன்று, இங்கே ஒன்று, இங்கே ஒன்று வீல் இருக்கு. கரெக்டா? இன்னொரு வீல் இருக்குது. என்ன வீல் அது? ஸ்டெப்னி. அது எங்கே இருக்கும்? அது ஒன்று பின்னாடி ஒட்டிக்கிட்டு இருக்கோம், இல்லை இங்கே ஒன்று இருக்கும். அதுக்கு யூஸே இல்லை. கரெக்டா? எப்போ யூஸ்? எப்பயாவது ஆபத்து வந்தால் தான் யூஸ், இல்லைன்னா அது தண்டம். அது சும்மா வெயிட், அது இழுத்துன்னு போயிட்டு இருக்குது. இன்னொரு வீல் இருக்குது காருக்கு. என்ன வீல்? ஸ்டேரிங் வீல். கரெக்டா? அப்போ டோட்டலாக ஒரு காருக்கு எத்தனை வீல் இருக்குது? 6 வீல். 4 ஓடுற வீல், இன்னொன்று தேவையில்லாமல் தூக்கிட்டு ஓடுற வீல், இன்னொரு வீல் இருக்குது. எல்லா வீலோட ரொம்ப முக்கியம் என்னது? எல்லா வீலும் இணை இயங்குகிற ஒரு வீல். என்ன வீல்? ஸ்டேரிங் வீல். கரெக்டா? ரொம்ப முக்கியமான வீல் அதுதான். இந்த 4 வீல் கூட நீங்கள் காத்துலனா கூட கொஞ்சம் தூரம் ஓட்டிட்டு என்ன செய்யலாம்? பக்கத்து பங்க் வரைக்கும் தப்பிச்சு போயிடலாம். இந்த வீல் ஒர்க் ஆகலன்னா, இந்த வீலே இல்லைன்னா, ஸ்டீரிங் வீலே இல்லைன்னா, எவ்வளோ பெரிய BMW இருந்தா என்ன, அது மெர்சடிஸ் இருந்தானே, ஸ்டேரிங் வீலே இல்லைன்னா என்ன பண்ணுவீங்க? கர்த்தருடைய வார்த்தை உங்கள் வாழ்க்கையில் ஸ்டெப்னியாக இருக்கக்கூடாது. உங்களுடைய ஸ்டேரிங் வீலாக இருக்கணும். அதுதான் உங்களை வழி நடத்தணும். உங்கள் கை அந்த வீல் மேலே தான். அது எங்கே திரும்புதோ, அது எங்கே போக சொல்லுதோ அங்கே போகிற வீலாக இருக்கணும். எது? கர்த்தருடைய வார்த்தை. தண்ட கிறிஸ்தவங்களா இருக்கக்கூடாது. தண்ட கிறிஸ்தவங்க என்ன தெரியுமா? கர்த்தருடைய வார்த்தையை தூக்கி எங்கேயோ எரிஞ்சிட்டு, தேவையே இல்லை, எப்பயாவது ஆபத்து, இன்னைக்கு ஆப்ரேஷன் உடனே பைபிள் எடுக்குவாங்க. இல்லை பேய் நைட்டில் நடுராத்திரியில் வேர்த்து பயந்து அம்மான்னு அலறி எழும்பின உடனே அந்த பைபிள் எங்கே எடு அப்படின்வாங்க. என்னத்துக்கு? தலையில் வைக்கிறதுக்கு தான் ஸ்டெப்னின்றது. கர்த்தருடைய வார்த்தை அப்படிப்பட்டதாக இருக்கக்கூடாது. அனுதினமும் உங்களை எங்கே போக சொல்லுது, எங்கே நிப்பாட்ட சொல்லுது, எங்கே திரும்ப சொல்லுது, எங்கே லெஃப்ட் எடுக்கணும், எல்லாமே எது உங்களை இயங்க வேண்டும்?
கர்த்தருடைய வார்த்தை. ஹல்லேலூயா. அடுத்து நாம நம்முடைய வாழ்க்கையில் கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் இருக்க நமக்கு உதவுகிற மனித உறவுகள், மனித உறவு, தேவையற்ற குழுக்கள், இவைகளிலிருந்து நம்ம என்ன செய்யணும்? நம்ம விடுபட கற்றுக்கொள்ள வேண்டும். அதாவது கர்த்தருடைய வார்த்தைக்கு, பிரசங்கிக்கப்படுகிற வார்த்தைக்கு கீழ்ப்படியாத இருக்கும்படியா, அதாவது இங்க சபையில சொல்லி தர்றது, நீங்க பைபிள் வாசிக்கும் போது ஆண்டவர் உங்க கூட பேசுற வார்த்தைகளுக்கு நீங்க கீழ்ப்படியும் நினைப்பீங்க, கீழ்ப்படியலாம் போவீங்க. ஆனா ஒரு ஃப்ரெண்டு வந்து அதுக்கு கீழ்ப்படியாம இருக்கு தடையா இருப்பான், அல்லது ஒரு சகோதரனோ அல்லது ஒரு சகோதரியோ அல்லது உங்களுக்கு தெரிஞ்சவங்களோ, ஏன் உங்க சக விசுவாசியோ யாரோ ஒருத்தர், நீங்க அன்னைக்கு தான் தீர்மானம் எடுத்திருப்பீங்க, சரி இனிமே என்ன செய்யக்கூடாது, நம்ம இந்த காரியத்துல செய்யக்கூடாது, ஆண்டவர் சொல்லிட்டாரு, நம்ம என்ன செய்யணும், நாம கீழ்ப்படியணும்னு முடிவெடுத்து அன்னைக்கு கீழ்ப்படியலாம் போயிருப்பீங்க. ஆனா அதற்கு தடையா வந்து அவங்க அப்படிதான் சொல்லுவாங்க, அவங்க இப்படிதான் சொல்லுவாங்கன்னு எவன் உங்களை கெடுக்கிறானோ, எவன் உங்களை கெடுக்கிறாளோ அவர்களை கண்டு எப்படியா இருங்க? எச்சரிக்கையா இருங்க, ஜாக்கிரதையா இருங்க. ஹல்லேலூயா. அடுத்து எப்பெல்லாம் பாவம் செய்யறோமோ உடனடியா, எப்போ சொல்லுங்க, அந்த அந்த மாசம் ஃபர்ஸ்ட் சண்டே வரைக்கும் வெயிட் பண்ணக்கூடாது. ஏன் பந்திக்கு முன்னாடி என்ன பண்ணிடலாம்? இல்ல இல்ல, உடனே சொல்லுங்க. என்னது? உடனே. அதுக்கு பேர் என்ன தெரியுமா? இன்ஸ்டன்ட் சொல்லுவாங்க. இன்னைக்கு எல்லாமே இன்ஸ்டன்ட் தான் மனுஷனுக்கு. இன்ஸ்டன்ட் காஃபி, இன்ஸ்டன்ட் இது இல்லையா? இன்ஸ்டன்ட் ரொம்ப டேஞ்சர். இன்ஸ்டன்ட், நான் புதுசா சொல்லித்தரேன், இன்ஸ்டன்ட் ரிபென்டன்ஸ், உடனடி மனம் திரும்புதல். ஆவிக்குரிய வாழ்க்கையில் என்ன இருக்கணும்? உடனடி மனம் திரும்புதல், இன்ஸ்டன்ட் ரிபென்டன்ஸ். உடனே தப்பு செஞ்சீங்களா, உடனே என்ன பண்ணிடணும்? மனம் திரும்பிடணும். அன்னைக்கு ஒருத்தன்ட்ட பேசிட்டு இருந்தேன். அவனுக்கு வந்து அவன் இப்போ early 40s இருக்கிறான், 40களில் இருக்கிறார். அவருக்கு வந்து இப்போ டாக்டர் சொல்லியிருக்கிறாங்க, உனக்கு சுகர் வந்திருக்குதுப்பா, உனக்கு என்ன வந்திருக்குது? டயபெட்டிஸ் வந்திருக்குது. அதனால நீ கொஞ்சம் வாழ்க்கையில் எப்படி ஆறு, நீ ரொம்ப உஷாராரு. அந்த அவர்கிட்ட பேசிகிட்டு இருக்கும்போது சொன்னார், சுகர் வந்திருக்குது அண்ணா, என்ன எந்த சிம்டம்ஸும் இல்லை, நல்லா தானே இருக்கிறேன் நான். பாருங்கள் அவர் எப்படி ஜஸ்டிஃபை பண்ணுறாரு. அவருக்கு சுகர் வந்திருக்குதான், ஆனால் எது இன்னும் ஏதாவது கை ஒடியில கால் ஒடியில பார்த்தீங்களா, அதனால அவருக்கு சுகர் இருக்குதுன்ற உணர்வே இல்லையா. எப்படி இதை கட்டுப்படுத்துறது? கவனிங்க, சுகர் வந்து நீங்கள் இனிப்பான பொருள் திங்கிறதுனால சுகர் வருதுன்னு முட்டாள்தனமாக நினச்சிக்கிட்டு இருக்காதீங்க. நீங்கள் இனிப்பான பொருளை திங்கிறதுனால தான் உங்கள் சுகர் ஏறுதுனோ, அதுவும் ஒரு காரணம். ஆனால் சுகர் வந்தது வந்து இனிப்பை தின்னதுனாலலாம், இனிப்பே திங்காத நிறைய பேருக்கு சுகர் வருது, பிறந்த குழந்தைக்கு சுகர் வருது. என்ன பண்ணுறீங்க? அதே அப்போ என்ன சொல்கிறீங்க? சுகர் அப்படின்றது, டயபெட்டிஸ் அப்படின்றது நீங்கள் திங்கிறது, எஸ் அது ஒரு காரியம், பட் உங்களுடைய உடலில் இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ்னு ஒன்று இருக்குது. அதாவது உங்களுடைய பாடியில் சுரக்கிற ஒன்றை தடுக்குது ஒன்று போய், அது என்னன்னு கண்டுபிடிக்கணும். அதனால் உங்களுக்கும் நான் சொல்கிறேன், யாருக்காவது உங்களுக்கு சுகர் வந்துருக்குது அப்படி இப்படின்னு சொன்னேன், முதல்ல எடுத்தோடனே சுகர் மாத்திரை எடுத்து போடாதீங்க வாயில். அதாவது சுகர் மாத்திரைனா சுகருக்கான மருந்து மாத்திரையை சொல்கிறேன். அவன் முதல்ல போய் உங்கள் டாக்டரை போய் பார்த்து, எனக்கு இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் இருக்குதான்னு செக் பண்ணுன்னு கேளுங்க. என்ன சொல்லுங்கள்? பேர் சொல்லுங்கள், என்ன எழுதி வச்சுக்காங்க போயிட்டு. இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ். ரெசிஸ்டன்ஸ்னா என்னது? ஒன்று எதிர்க்கிறது. உங்கள் சரீரத்தில் இன்சுலின் ஒன்று சுரக்குது, ஆண்டவர் சுரக்கும்படியாக வச்சிருக்கிறார். அந்த சுரக்கிறத ஒன்று போய் தடுக்குது. அது தடுக்கிற உடனே தான் என்ன வியாதி வருது? சுகர் வியாதி வருது. இனிப்பு திங்கிறதுனால மாத்திரம் இல்லை, தின்னா வரும் அதிகமாக, அதையும் கூட சேர்த்து சொல்லிடுறேன். சொத்தப்பல்லும் வரும். சரி கவனிங்க. ஓகே, ஒரு ஹெல்த் டிப் சொல்லிட்டேன் நான் இன்னைக்கு. உடனே இவர் சொல்கிறாரு, அந்த ஸ்வீட் சாப்பிடாம எப்படி இருக்கிறது? ஸ்வீட் சாப்பிடாம நீ உயிர் பழைக்கணும்னா நீ சாப்பிட்ணும்ப்பா. பாஸ்டரை பற்றியெல்லாம் சொன்னேன் பாரு, எங்கள் அப்பாவுக்கெல்லாம் பாரு. இப்போ அவர் அப்படி முட்டாள்தனமாலாம் இருந்தாலாம் இல்லை, அவரெல்லாம் ஊழியத்தில் பட்னியும் பஞ்சம் பனி அது இது அது இருந்து அப்படி ஆயிடுச்சு அவங்களுக்கெல்லாம். அவங்கெல்லாம் முட்டாள்தனமாக வாயை வைத்த நாக்கை கட்டாமலாம் அவங்களுக்கெல்லாம் டயபெட்டிஸ் வரல. அதையும் கூட சேர்த்து சொல்லிடுறேன். அப்போ அதெல்லாம் நான் சொன்னேன், பார்ப்பா இந்த மாதிரிலாம் இருக்குது, உஷாராரு, கவனமாரு அப்படின்னே. அவன் என்ன புத்திசாலித்தனமாக ஒரு ஆன்சர் பண்ணுறான் தெரியுங்களா? கவனிங்க சொல்கிறேன். எது அந்த இன்ஸ்டன்ட் அப்படின்றதுக்கு சொல்கிறேன் நான். அது பாருங்க, அது உங்களுக்கு புரிய வைக்கிறதுக்கு இவ்வளோ கதை சொல்கிறேன். நான் சொல்கிறேன், எனக்கு வந்து
நான் சொல்கிறேன் உங்களுக்கு, நான் வந்து ஒரு பொருளுக்கு ரொம்ப அடிமையாக இருக்கிறேன். குலாப் ஜாமுனுக்கு ரொம்ப அடிமை. நான் எதுக்கு அடிமையா? குலாப் ஜாமுனுக்கு அடிமை. நான் குலாப் ஜாமுன் சாப்பிட்டு எவ்வளோ வருஷம் ஆகுதுன்னு எனக்கே தெரில. பார்க்குறேன், ஆனால் மறந்துட்டேன், டேஸ்டெல்லாம் மறந்துட்டேன். வீட்டில் டின்னாக வாங்கி வச்சுருக்கிறான். இந்த ஹல்திராம்ஸ்னு ஒன்று கம்பெனியில் விற்கிறாங்க பார்த்தீங்களா, டின்னாக வாங்கி அடுக்கி வச்சுருக்கிறான் நான் வீட்டில். குலாப் ஜாமுன் ஹல்திராம்ஸில் வாங்கிட்டு போய் வீட்டில் ரெக்ளைனரில் டிவி பார்த்துட்டு, டிவி பார்க்கும் போதே அதில் ஸ்பூனில் இல்லை, கையை உள்ளே விட்டு எடுத்து என்ன பண்ணுறதா, குலாப் ஜாமுன் தின்னுட்டு விரலெல்லாம் நக்கி அப்படியே சொல்கிறான் வெக்கம் இல்லாமல். அப்படி பண்ணிட்டு அதுக்கப்புறம் மூடி எடுத்துகிட்டு போய் ஃப்ரிட்ஜில் வைக்குவேன். இந்த மாதிரி ஸ்டாக்கா. சரி, உனக்கு தான் இப்போ சுகர் வந்துருச்சு, உனக்கு தான் டயபெட்டிஸ் வந்துருச்சுன்னு சொல்லிட்டாங்களே, என்ன பண்ணுவேன்னா அதுக்கு ஒரு ஆன்சர் சொன்னாங்க. அதுதான் அசந்துட்டேன். என்ன தெரியுமா சொன்னா, இப்போ லாஸ்ட் ஒரு சில மாதங்களை என்ன பண்ணுறேன் தெரியுமா, இந்த குலாப் ஜாமுன் இதுலேருந்து வெளில வர முடியல. உடனே எப்போல்லாம் அரிக்குதோ, அதாவது குலாப் ஜாமுன் திங்குதோ, போயிட்டு ஒரு குலாப் ஜாமுன் எடுத்து தின்னுவானாம். தின்னுட்டு நேராக கிச்சனில் போய் ஃபென்யூக்ரீக் என்ன சொல்கிறது, வெந்தயம், ஒரு ஸ்பூன் எடுத்து வெந்தயத்தை எப்படியே போட்டு ஒரு டம்ளரை குடிச்சிட்டு வந்து உட்காந்த உடனே அவன் எனக்கு கற்று தரான். இந்த குலாப் ஜாமுன்ல இப்போ ஏறுது பாருங்க ஒரு சுகரு, அதை இந்த ஒரு ஸ்பூன் வெந்தயம் போய் இறக்கி விடுதான். பார்த்தீங்களா எவ்வளோ புத்தி, மனுஷ புத்தி பாருங்க. அப்போ சொல்கிறான், இந்த மாதிரி என்ன இது இனிப்பு ஏதாவது திக்கணும்னா போய் எடுத்து தின்னுடுவேன். நேராக என்ன பண்ணுவேன், எங்கேயா வெளியில் போனால் கூட ஒரு மில்க் ஷேக் அது இதெல்லாம் குடிக்கணும்னு தோணுச்சுன்னா பாக்கெட்டில் என்ன எடுத்துகிட்டு போகிறாராம், இவர் வெந்தயத்தை எடுத்துகிட்டு போகிறானா. வாங்கி தின்னுட்டு உடனே நேரம் 5 நிமிஷம் கூட கேப் இல்லை, அது வெந்தயத்தை எடுத்து வாயில் போட்டு என்ன பண்ணுமா, தண்ணி போட்டு போய் இதை போய் நெட்டில் போய் படி அப்படின்னு சொன்னேன். அதெல்லாம் ஒன்றும் இல்லை, உங்களுக்கும் சொல்கிறேன், எனக்கு சொல்கிறான், உனக்கும் வரும்ப்பா, உனக்கு உங்கள் அப்பா அம்மாக்கெலாம் இருக்குது பார்த்தியா, உனக்கும் வரும், வெந்தயத்தை வாங்கி வச்சுக்கோன்றான். பாருங்க, சுகர் ஏறக்கூடாது சாவக்கூடாதுன்னு சுகரை தின்ன உடனே இன்ஸ்டன்ட்டாக அது என்ன செய்யக்கூடாது, ஏறக்கூடாதுன்னு வெந்தயத்தை எடுத்து வாயில போட தெரியுது. பாவம் செஞ்ச உடனே மாத்திரம் ஏன் உன்னால உடனே ஆண்டவரே நான் பாவம் பண்ணிட்டேன், ஆண்டவரே கெட்ட வார்த்தை பேசிட்டேன், ஆண்டவரே உன்னை கை நீட்டிட்டேன், ஆண்டவரே பார்க்கக்கூடாத பார்த்துட்டேன், என்ன செய்யுங்க மன்னிங்க, நீ ஏன் உடனே ஆண்டவர்கிட்ட மன்னிப்பு கேட்குற அந்த உணர்வு நமக்கு வரமாட்டேங்குது. கற்றுக்கொள்ளுங்க இன்ஸ்டன்ட் ரிபென்டன்ஸ். கடைசி, உங்களை யாரெல்லாம் நெகட்டிவா பேசுறாங்க உங்களை பாசிட்டிவாவே திங்க் பண்ண விடுறது இல்லை. இன்னைக்கு தான் நீங்க நல்ல செய்தி கேட்டுட்டு வந்து வீட்டில் ஒரு மாற்றம் வரணும்னு சொல்லி, ஆனா அந்த இடத்துல வந்து நெகட்டிவா ஒன்று பேசுவாங்க. நீங்க மனம் திரும்பணும்னு நினைச்சிருப்பீங்க, அந்த இடத்துல வந்து அதெல்லாம் ஒன்றும் இல்லை பார்த்துக்கலாம் வா அப்படி. ஏசு வராரு, போனவாதான் பயத்துல வீட்டில் போயிட்டு ஏசு வராருன்னு சொல்லியிருக்கிறாங்க, எப்போ வருவாருன்னு தெரில, அதனால உடனே நான் இதெல்லாம் செய்யக்கூடாதுன்னு 2000 வருஷமா நிறைய கதை சொன்னேன் இல்லையா அன்னைக்கு. அப்போலாம் வராதவர் இப்போ வர போறாரு, உங்களை உடனே என்ன ஒரு படி நீங்க மேலே எடுத்து வைக்க, அவன் ஒரு படி உங்களை என்ன செய்வான் பின்னாடி. இப்படிப்பட்டவங்களை குறித்து என்ன செய்யுங்க, கவனமா இருங்க. 4 காரியம் சொன்னேன் நான். அதாவது இந்த கற்பாறை, கீழ்ப்படிதல் என்னும் கற்பாறை, அதுல அந்த கற்பாறையில நீங்க கட்டாமல் இருக்க உங்களை தடுக்குகிற 4 காரியத்தை சொன்ன. மீண்டும் ஞாபகப்படுத்துறேன். முதலாவது, உங்களையே நீங்க சோம்பேறித்தனத்துக்குள்ள என்ன செஞ்சிடாதீங்க, விட்டுறாதீங்கன்னு சொன்னேன். உங்களுடைய வார்த்தை எந்த வீலா இருக்கணும், ஸ்டேரிங் வீலா இருக்கணும், என்னவா இருக்க கூடாது. அடுத்து சொன்ன பிரச்சனை, காசிப்புக்குள்ள உங்களை இழுக்கிறவன், உன்னை சோர்வுக்குள்ள இழுக்கிறவன், உன்னை பாவம் செய்ய இழுக்கிறவனை கொடுத்து எப்படியா இருங்க, எச்சரிக்கையா இருங்க. 3வது சொன்னேன், இப்பதான் கதை சொன்னேன், என்னது, வெந்தயம். ஞாபகத்தில் வச்சுக்காங்க, வெந்தயம் என்னது, எப்போல்லாம் பசுத்தாவியானவர் உங்களை உணர்த்துறாரோ, நீ தப்பு செஞ்சிருக்கிற, நீ என் மனசை உடைச்சிருக்கிற, நீ ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியங்களை செய்திருக்கிற உணர்த்துறாரோ, அப்போவே அந்த நிமிஷமே ஆண்டவர்கிட்ட என்ன கேட்டுருங்க, மன்னிப்பு கேட்டுட்டு, ஆண்டவரே அந்த குற்றத்தை என் இருதயத்துல என்ன செஞ்சிருங்க, எடுத்துருங்க ஆண்டவரே. அல்லேலூயா. 2வது காரியம், இந்த புயல் வீசும்போது உறுதியாக நிற்க பழக வேண்டும். சொல்லுங்க, புயல் வீசும்போது உறுதியாய் நிற்க பழக வேண்டும், கற்றுக்கொள்ள வேண்டும். 25வது வசனத்துல மழை பெஞ்சது, பெரிய வெள்ளம் அடிச்சுட்டு வந்தது, ஆனா அந்த கற்பாறையின் மேல கட்டின வீடோ என்ன செய்யப்படவில்லை,
அசைக்கப்படவில்லை. அன்மூவ்ட். பெபாயோஸ் அப்படின்ற கிரேக்க வார்த்தை, அதாவது உறுதியான, அசையாத. அந்த இயேசு சொன்ன வார்த்தையுடைய அர்த்தம் பாதுகாப்பான. அதாவது என்ன சொல்றாருன்னா, யார் எனக்கு கீழ்ப்படிந்து என் வார்த்தைகளின்படி அவன் வாழ்றானோ அவனை எதுவும் அசைக்க முடியாது. சொல்லுங்க, ஏதாவது அசைக்க முடியுமா? அவனை எதுவுமே அசைக்க முடியாது. ஒரு பெரிய டூரிஸ்ட் குரூப் போனாங்க. த டூம் ஆஃப் ராக் அப்படின்ற ஒரு பெரிய ஒரு கடற்கரை கலங்கரை விளக்க பார்த்து சுத்த போனாங்க எல்லாம். அப்போ அங்கே இருக்கிறவங்க சொன்னோம், 300 வருஷமா இது இதே இடத்துல நின்று என்ன செய்யுது, போற வர கப்பல்களுக்கெல்லாம் என்ன பண்ணி கொடுத்துட்டு இருக்குது, இது வெளிச்சத்தை காமிச்சிட்டு இருக்குது. 300 வருஷம். அப்போ அங்கே இருக்கிற ஒரு டூரிஸ்ட் பார்த்து கேட்டான், 300 வருஷமா? எப்படி 300 வருஷமா இந்த பில்டிங் இங்கே நிற்கிது? சொன்னா, இந்த பில்டிங் கட்டப்பட்டதே காலாகாலமும் இது நிலைச்சு நிற்கிறதுக்காக தான் இது என்ன செய்யப்பட்டிருக்குது, கட்டப்பட்டிருக்குது. இது அழகுக்கு என்ன செய்யப்படல. இது இட் இஸ் நாட் ஃபார் அ ஷோ. இது கட்டப்பட்டதே கடலுக்குள்ள புயல், காத்து, அது இடி மின்னல்லாம் அடிச்சாலும் இந்த பில்டிங் என்ன செய்யக்கூடாது, அசையாம நிற்கத்தான் இந்த பில்டிங் என்ன செய்யப்பட்டிருக்குது, கட்டப்பட்டிருக்குது. நிறைய கிறிஸ்தவங்க நம்ம நினைக்கிறோம், ஏன் என் வாழ்க்கையில பாடுகள், ஏன் என் வாழ்க்கையில துன்பங்கள், ஏன் எல்லாம் அடிச்சுக்கிட்டே இருக்குது? எங்கேயாவது இயேசு உன் வாழ்க்கையில துன்பம் வராதுன்னு சொல்லியிருக்காரா? சொல்லுங்க, எங்கேயாவது உங்க பைபிள்ல இயேசு நீ அவனை பின்பற்றின உடனே உன் வாழ்க்கையில ஒரு துள்ளி அளவு பிரச்சனை வராதுன்னு எங்கேயாவது சொல்லியிருக்காரா? அப்படி சொன்னா நீங்க கேட்கலாம், ஏன் என் வாழ்க்கையில இவ்வளவு பிரச்சனை? கரெக்டா? இயேசு துன்பம் புயல் இல்லாத வாழ்க்கை உனக்கு தருவன்லாம் அவர் என்ன செய்யல, ப்ராமிஸ் பண்ணல. ஆனா அதே நேரத்தில் இவ்வளோ துன்பங்கள் இந்த புயல் அடிச்சாலும் அசையாத அஸ்திபாரம் உனக்கு உண்டு அப்படின்றத நமக்கு ப்ராமிஸ் பண்ணியிருக்கார். அல்லேலூயா. கரெக்டா இல்லையா? புயல் வராதுன்னு சொல்ல, புயல் அடிச்சாலும் உன் வீடு சாயாம நிற்கும்படியாக உறுதியான அஸ்திபாரம் உனக்கு நான் தரேன்னு சொல்லி ஆண்டவர் சொல்லியிருக்கிறாரு. அதுதான் அவருடைய வார்த்தை. ஹல்லேலூயா. கவனிங்க, நம்முடைய வாழ்க்கையில நம்மை நோக்கி அடிக்கிற புயல்கள் அதை நம்மளை ட்ராஜடிக்குள்ள கொண்டு போக கூடாது. ஆனா நிறைய கிறிஸ்தவர்களுடைய வாழ்க்கையில இந்த ட்ராஜடியில போய் முடியுது. ட்ராஜடினா என்ன தெரியுமா? ஆபத்து, நஷ்டம், மரணம். நம்முடைய வாழ்க்கையில நம்மை நோக்கி எதிர்த்து வீசுகிற புயல் காற்றுகள் எல்லாம் அது சாட்சியா மாறணும். என்னவா மாறணும் சொல்லுங்க? சாட்சியா மாறணும். ஏன் சாட்சியா மாறணும் தெரியுமா? நம்ம பலத்துல நிக்கல, ஆவியானவருடைய பலத்துல நிக்கிறோம். அல்லேலூயா. அதெல்லாம் நீங்க அப்படியே உணர்ந்து சொல்லணும். நான் ஏன் பலத்துல நிக்கல, ஆவியானவருடைய பலத்துல நிக்கிறேன். நான் ஏன் பலத்துல பேசல, ஆவியானவருடைய பலத்துல பேசுறேன். நான் ஏன் பலத்துல ஓடல, ஆவியானவருடைய பலத்துல என்ன செய்யறேன், நானு ஓடுறேன். அப்ப நான் ஆவியானவருடைய பலத்துல ஓடும் போது அவர் என்னுடைய பதட்டங்களை சமாதானமா என்ன செய்வாரு, மாற்றுவார். என் புலம்பல பாடலாம் மாற்றுவார். என் கண்ணீரை அவர் களிப்பா என்ன செய்வாரு, மாற்றுகிற தேவனாக அவர் இருக்கிறபடியால். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ நம்ம உறுதியா நிற்பதே ஒரு பெரிய விசுவாசத்தின் அறிக்கை. வாயை திறந்து நம்ம அறிக்கை சொல்றதை விட இப்படி புயல் அடிக்கும் போது நாம் அசையாம நிக்கிறோம் பாருங்க, அதுவே பெரிய விசுவாசத்தின் அறிக்கை. அல்லேலூயா. அந்த அறிக்கை என்ன சொல்லுது? பிசாசே, நான் கிறிஸ்துவுக்குள் வேர் கொண்டு இருக்கிறேன், உன்னால் என்ன செய்ய முடியாது, அசைக்க முடியாது. அல்லேலூயா. அப்போ அலைகள் மத்தியில் எப்படி உறுதியா நிக்கலாம்? 4 காரியத்தை சொல்றேன். முதலாவது, பயம் சார்ந்த அல்லது பயம் தூண்டுகிற எண்ணங்களை முதல்ல ரிஜெக்ட் பண்ண கற்றுக்கொள்ளுங்க. சொல்றான், இன்னைக்கு கவர்மெண்ட் எவனாவது ஓடிபி கேட்டா என்ன பண்ணாத, கொடுக்காத. அந்த லிங்கை கிளிக் பண்ணி இந்த லிங்கை கிளிக் பண்ணு சொன்னா என்ன பண்ணாத. இந்த வாட்ஸ்அப்ல இந்த நம்பர்ல இருந்து கால் வந்தா என்ன செய்யாத. உடனே என்ன பண்றோம், புத்திசாலித்தனமா டிலீட் பண்றோம், பிளாக் பண்றோம். கரெக்டா? அதே மாதிரிதான் பயம்ன்ற பேர்ல எது வந்தாலும் கேட்கவே கேட்காதீங்க. உங்களை பயப்படுத்துகிற எது வந்தாலும் காது என்ன செஞ்சுக்கோங்க, பொத்திக்காங்க. ஏன்னா அது வர்றதே உங்களை என்ன செய்வதற்காக தான், பயப்படுத்துவதான். அப்போ அந்த இடத்துல நீங்க சொல்லணும், பிசாசே வெளியில போ,
தைரியமாக வாயை திறந்து சொல்லணும். ஒருத்தன் உங்ககிட்ட வரான், இப்போ அவன் வாயை திறந்து பேச போகிற காரியம், உங்களோட அவன் டிஸ்கஸ் பண்ண போகிறது உங்களை கலங்க வைக்க போகுது. ஏற்கனவே நீங்கள் கலங்கி போயிருக்கிறீங்க. ஒருத்தர் உங்ககிட்ட ஃபோன் பண்ணுறாங்களே, அவன் பேர் ரிங் ஆகும்போது உங்களுக்கு தெரியும் இவன் எதுக்காக ஃபோன் பண்ணுறான், அல்லது எதுக்காகவும் ஃபோன் பண்ணலாம் உங்களுக்கு தெரியும் இவன் வாய் எப்படிப்பட்ட வாய், இவன் என்னென்னத்தான் பேசுவான். இப்போ ஃபோன் பண்ணி முடிக்கும் போது யார் 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 யாரோ பற்றியெல்லாம் பேசி முடிச்சிருப்பீங்க. அதெல்லாம் உங்களுக்கு தெரியும், யார் பண்ணுறான்னு தெரியும். அதை எடுக்கிறதுக்கு முன்னாடியே பிசாசே இந்த ஃபோன் காலை என்ன செய்ய மாட்டேன், நான் எடுக்க மாட்டேன், இதை அலோன் சொல்ல மாட்டேன் அப்படின்னு சொல்லி அதை ஒன்று எடுக்காமல் எல்லாம் ரிஜெக்ட் பண்ணுறது, அல்லது அந்த நம்பரை பிளாக் பண்ண என்ன செஞ்சுக்காங்க, இன்னைக்கு கற்றுக்காங்க. ப்ராக்டிக்கலாக சொல்லித்தரேன் உங்களுக்கு. யார் எப்படி அவங்க வாயிலிருந்து உங்ககிட்ட வருகிற வார்த்தைகள் உங்களுக்கு தெரியும். இது வரைக்கும் உங்களுக்கு தெரியும். அவங்க கிட்ட பேசினது, அவங்களோட பழகுனது, அவங்களோட நேரம் செலவிட்டது, அவங்க கூட டீ குடிக்க போனது, அவங்க கூட ஊர் சுத்த போகும்போதெல்லாம் உங்க விசுவாசத்துக்கு அது என்ன பண்ணியிருக்குன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கிறதுனால இனிமேல நீங்க அடிக்கிற அலைகள்ல உறுதியா நிக்கணும்னா அப்படிப்பட்ட நபர்களோட என்ன செய்யாதீங்க. பயம், சந்தேகம், கேலி, பரிகாசம். ஒருத்தன் வாயிலிருந்து எப்போ பார்த்தாலும் பரிகாசம் வருதா, நீ அவன் கூட போனீங்கன்னா நீ யாரை தான் மாறுவீங்க, பரிகாசக்காரனை தான் மாறுவீங்க. அந்த இடத்துல அவனை திட்டுறதுக்கு பதில் சாத்தானே இந்த நபர் மூலமா என்ன வந்து சோதிப்பதை என்ன செய்ய மாட்டான், நான் என்ன உனக்கு என்ன கொடுக்க மாட்டேன், இடம் கொடுக்க மாட்டேன். ஹல்லேலூயா. அவாய்ட் கம்ப்ளைனிங் சர்க்கிள்ஸ். குறை சொல்லுகிற கூட்டத்தோட நீங்க கூட்டமா இருந்தீங்கன்னா முதல்ல அந்த கூட்டத்தை விட்டு என்ன செய்யுங்க, வெளியில வாங்க. உங்க நண்பர்கள் எப்பவுமே குறை சொல்றவங்களா இருந்தாங்கன்னா, உங்களுடைய ஆவிக்குரிய சகோதர சகோதரிகள் எப்பவுமே குறை சொல்றவங்களா இருந்தாங்கன்னா, யூஸ் த வெப்பன்ஸ் காட் கேவ் யூ. யூஸ் த வெப்பன்ஸ் காட் கேவ் யூ, not the fear Satan sends you. கவனிங்க, ஆண்டவர் உங்களை நம்பி கொடுத்திருக்கிற ஆயுதங்களை உபயோகப்படுத்துங்க. பிசாசு கொடுக்கிற ஆயுதங்களை வேண்டாம். அவன் உங்க கையில என்னத்தை நம்பி கொடுத்தாலும், என்ன ரேப் பண்ணி உங்ககிட்ட கொடுத்தாலும், எவ்வளோ உலை உயர்ந்த காரியத்தை உங்க கையில கொடுத்தாலும், பிசாசுகிட்ட இருந்து எதையுமே என்ன செஞ்சிடாதீங்க, வாங்காதீங்க. ஆண்டவர்கிட்ட கொடுத்த ஆண்டவர்கிட்ட இருந்து என்ன செய்யுங்க, அவர்கிட்ட என்னத்தை பெற்றுக்கொண்டாலும் ரொம்ப சந்தோஷமா பெற்றுக்கொள்ளுங்க. ஏன்னா அது அவர் நன்மைக்காகவே. ஆண்டவர் நமக்கு தருவைகள் எல்லாமே என்னது, நன்மைக்காக. ஓகே, இங்க என்ன சொல்றாரு பாருங்களேன், 26வது வசனம் 27வது வசனம். யாரெல்லாம் என்னுடைய வார்த்தைகளை என்னுடைய போதனைகளை கேட்டு அதன்படி நடக்காம இருக்கிறானோ, அதன்படி கீழ்ப்படியாம இருக்கிறானோ, அவன் யார், அவன் முட்டாள் அப்படின்னு சொல்லி வாழ்க்கையில புயல் வரும்போது இதெல்லாம் சொல்லிட்டு ஆண்டவர் சொல்றாரு, நான் கொடுத்துட்டேன் உனக்கு, என்ன பண்ணிட்டேன், என் வார்த்தைகளை கொடுத்துட்டேன். இப்போ அதை உபயோகிக்கிறது உபயோகிக்காதது யாருடைய கையில இருக்குது, உன் கையில தான் இருக்குது. அங்க முட்டாள் அப்படின்றத நான் அந்த பிரசங்கத்திலையும் உங்களுக்கு சொன்ன மோரோஸ் ஞாபகம் இருக்குதா உங்களுக்கு? அதுல இருந்து வந்த இங்கிலீஷ் வார்த்தை தான் இது, மோரான், முட்டாள். அதாவது மந்த, அதாவது ஆவிக்குரிய வாழ்க்கையில ரொம்ப முட்டாள்தனமான மந்த புத்தி. அதாவது யார் முட்டாள் தெரியுங்களா? படிப்பறிவு இல்லாதவன் முட்டாள் இல்லை, ஸ்கூலுக்கே போகாதவன் முட்டாள் கிடையாது. யார் கர்த்தருடைய வார்த்தையின்படி வாழாதவனோ அவன் தான் முட்டாள். யார் முட்டாள் பைபிள் பிரகாரம்? படிப்பறிவு இல்லாதவன் புத்திசாலி இல்லை, முட்டாள் இல்லை. நான் ஸ்கூல் பக்கம்லாம் போனதே இல்லைங்க, எனக்கெல்லாம் படிப்பறிவு இல்லைங்க, நான் கிராமத்துல இருந்து வந்தேங்க. நீ முட்டாள் இல்லப்பா, நீ அப்படி உன்னை நீ பேசிக்கிட்டு இருக்காதீங்க. யாராவது நீங்களாம் எனக்கு இங்கிலீஷ் பேச தெரியாது, எனக்கு இது பண்ண தெரியாது, எனக்கு ஃபோன் யூஸ் பண்ண தெரியாது அப்படின்னு நீங்களே உங்களை என்ன செய்யாதீங்க, குறுகிய மனப்பான்மையோட. நான் சொல்கிறேன், நான் உங்களுக்கு எவ்வளோ தடவை நான் சொல்லியிருக்கிறேன், இங்கிலீஷ் தெரியலன்னா உங்களை என்ன நீங்கள் இங்கிலீஷ் தெரிஞ்சவனோட இல்லை. நான் திருப்பி நான் சொல்கிறேன், நான்லாம் பாருங்கள், நான்லாம் தேவை இல்லாமல் இங்கிலீஷ் எங்கேயும் பண்ண செய்ய மாட்டேன், நான் பேசவே மாட்டேன். எங்கன்னா போனால் கூட கன்னடாவில் தான் நான் பேசுகிறேன். நான் தமிழ்காரனாக இருந்தாலும் என்னதை தான் பேசுகிறேன். நான் பாஷை உங்களுடைய அறிவுக்கு என்ன கிடையாது, அது அடையாளம் கிடையாது. உங்களுக்கு உங்கள் பாஷை தெரியுதா, அதுக்காக கன்னடா கற்றுக்காம இருக்காதீங்க. அதை நான் என்கரேஜ் பண்ணல, கன்னடா கற்றுக்காங்க, புரியுதா? இந்த ஊரில் வாழணும்னா என்ன செய்யணும், நீங்கள் கன்னடா கற்றுக்கணும், அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். அது
உங்களுக்கு தமிழில் தான் ஜெபம் பண்ண தெரியுதா? பரவாயில்ல, ரொம்ப சந்தோஷம். நீங்கள் மனுஷன்கிட்ட மனுஷன் புரியறதுக்காகலாம் நீங்கள் ஜெபம் பண்ணல, ஆண்டவர்கிட்ட நீங்கள் பேசுகிறீங்க. ஒரு இந்திக்காரனுக்காக ஜெபம் பண்ண, ஐயோ இந்தியில் ஜெபம் பண்ண தெரியாதே, நீங்கள் ஜெபம் அவன்கிட்ட பண்ணுறீங்களா? அவனுக்காக யார்கிட்ட பண்ணுறீங்க? நீங்கள் இந்திக்காரன் மேலே கையை வச்சு தமிழில் ஜெபம் பண்ணாலும் அந்த ஜெபத்தை ஆண்டவர் கேட்பார். அல்லேலூயா. அதனால எனக்கு இங்கிலீஷ் தெரியல, அதனால இன்னொருத்தன் இங்கிலீஷ் தெரிஞ்சவன் முன்னாடி உங்களை குறுக்கிக்கிட்டு சுருக்கிக்கிட்டுனோ. அதனால எதுக்கு நான் இதை சொல்றேன்னா, நான் ஏன் எக்ஸ்பிளனேஷன், பைபிள் இயேசு சொன்ன வார்த்தையில் யார் முட்டாள் தெரியுமா? அவருடைய வார்த்தைகளை கேட்டுட்டும் அதன்படி செய்யாதவன் தான் யார் வாழ்க்கையில முட்டாள், ஃபூலிஷ். கவனிங்க, many Christians நமக்கு ஜெயம் வேணும், வெற்றி வேணும். ஆனா ஆண்டவர் கொடுத்த எந்த டூல்ஸையும் நம்ம என்ன செய்ய மாட்டோம், நம்ம யூஸே பண்ண மாட்டோம். ஆரம்பத்தில் சொன்ன வச்சேன் பார்த்தீங்களா, என்னென்ன ஆயுதங்கள்? திருப்பி சொல்லுங்க. ஜெபம் ஒரு ஆயுதம் சொன்னேன். வேற என்னது? வேத வாசிப்பு ஒரு ஆயுதம், உபவாசம் ஒரு ஆயுதம், ஆராதிப்பது ஒரு ஆயுதம், ஐக்கியப்படுவது ஒரு ஆயுதம், சபைக்கு வருவது ஒரு ஆயுதம், பாவத்தில் இருந்து அறிக்கை செய்வது, வெந்தயம் அது ஒரு ஆயுதம், பரிசுத்த ஆவியானவர் எல்லாத்தோட பெரிய ஆயுதம். இவர்களெல்லாம் யூஸ் பண்ண எங்க எல்லாத்தோட பெரிய ஆயுதம் நமக்குள்ள இருக்கிறாருங்க. எல்லாத்த விட பெரிய ஞானம், புத்திமான் ஆண்டவர் நமக்குள்ள, பரிசுத்த ஆவியானவர் அனுபவத்தில் இருக்கிறார் உள்ள. இவங்களெல்லாம் உள்ள வச்சுக்கிட்டு இந்த ஆயுதங்களை யூஸ் பண்ணாம யார் வாழ்றோம்னா அவன் தான் முட்டாள். யார் ஜெபிக்கலையோ அவன் முட்டாள், யார் வேதத்தை வாசிக்கலையோ அவன் முட்டாள், யார் சர்ச்சுக்கு வராம கட்டடிக்கிறானோ அவன் முட்டாள், யார் ஐக்கியப்பட மாட்டானோ அவன் முட்டாள், யார் உபவாசம் செய்ய மாட்டானோ அவன் தான் முட்டாள் பைபிளின் பிரகாரம். ஏன்னா அதெல்லாம் இயேசுவின் வார்த்தைகள். இவைகளெல்லாம் அவருடைய வார்த்தைகள், அவருடைய பிரசன்னத்தை என்ன செய்தது? அவைகளெல்லாம் கவனிங்க. நம்ம ஜெபிக்கும் போது நம்முடைய சோர்வுல இருந்து வெளியில வரணும்னா அதை ஜெபத்தின் மூலமாக தான் நம்ம வெளியில வர வல்லமை நமக்குள்ள இருக்குதே தவிர, சோர்வுல இருந்து ஒரு ட்ரிப்பு போயிட்டு வரலாம், ஒரு டீ குடிச்சிட்டு வரலாம், ஒரு பிரேக் எடுத்துட்டு ஒரு ஊரை விட்டு இல்லை, அப்படியெல்லாம் அதெல்லாம் உணர்ச்சி. திருப்பி சொல்கிறோம், அதெல்லாம் என்னது? இடம் மாற்றம் செய்வது, ஊருக்கு போயிட்டு வர்றது, ஒரு 2 வாரம் வேற சர்ச்சுக்கு போயிட்டு, இதெல்லாம் உணர்ச்சி. உணர்ச்சியிலிருந்தெல்லாம் ஒரு கிறிஸ்தவன் வாழ்க்கையில் தோல்வியிலிருந்தோ அல்லது ஏமாற்றத்திலிருந்தோ சோர்வுலேருந்து வெளியில் வர முடியாது. உள்ளே இருக்கிற பரிசுத்த ஆவியானவரின் மூலம்தான் அவன் ஜெபத்தில் ஆவியில் நிரம்பி ஜெபிப்பதுன்னா என்ன? அந்நிய பாஷை பேசுறது ஆவியில் நிரம்பி ஜெபிக்கிறது இல்லை. ஆவியானவருடைய தூண்டுதலோட, ஏவுதலோட, அவருடைய பிரசன்னத்தில், அவருடைய சத்தத்தின்படி யார் ஜெபிக்கிறானோ அவன் தான் ஆவியில் ஜெபிக்கிறவன். அல்லேலூயா. அவருடைய உதவியில இருந்து தான் நீங்க சோர்வுலேருந்து வெளியில வர முடியுமே தவிர, ஒரு பிரேக் எடுக்கிறதுனால சோர்வுல இருந்து என்ன செய்ய முடியாது. ஏன்னா பிரேக் எடுத்து திருப்பி இங்க வரும்போது திருப்பி சோர்வு வந்து ஒட்டிக்கும். கவனிங்க, நீங்க ஜெபிக்கும் போது, துதிக்கும் போது, வார்த்தையை வாசிக்கும் போது விசுவாசத்தை பேச பழக வேண்டும். ஜெபிக்கும் போது விசுவாசம் இருக்கணும், துதிக்கும் போது விசுவாசம் இருக்கணும். ஏன்னா இதெல்லாம் விசுவாசம் இல்லாத எல்லா காரியமும் என்னது? It is waste, it is vain, it is dead. ஸோ அப்போ இந்த ஏரியாவில் நம்ம என்னென்ன செய்யலாம், ஒரு சில காரியங்களை சொல்லிட்டு நான் முடிச்சிடறேன், டைம் ஆயிட்டு. அப்போ நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவர் கொடுத்த ஆயுதங்களை உபயோகிக்க தடையா இருக்கிற பிசாசின் ஆயுதங்கள், அவன் கொடுக்கிற காரியங்களை தூர தள்ளிட்டு ஆண்டவருடைய காரியங்களில் உபயோகப்படுத்த பழகிக்கொள்ள நம்ம என்ன செய்யலாம் வாழ்க்கையில்? முதலாவது, வாழ்க்கையில் ஆவிக்குரிய குறுக்கு பாதைகளை தவிர்க்க வேண்டும். அவாய்ட் த ஸ்பிரிச்சுவல் ஷார்ட்கட்ஸ். ஏன்னா ஆவிக்குரிய குறுக்கு பாதைகள் என்பது நம்முடைய வாழ்க்கையில் அந்த குறுக்கு பாதை கூட்டிட்டு போற அஸ்திபாரம் மணலின் மேல் போடப்பட்ட அஸ்திபாரம். ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்க. குறுக்கு பாதையில போற இடம் எல்லாமே மணலின் மேல நடக்கிறீங்க. அந்த அஸ்திபாரம் எதன் மேல போடப்பட்டிருக்குது? மணலின் மேல் போடப்பட்டிருக்கிற அஸ்திபாரம். பணம் வரணுமா, செல்வம் வரணுமா, ஒரு காரியத்தில் என்னால் ஜெயிக்கணுமா, அதுக்குரிய காலன், அதுக்குரிய விலையை செலுத்தினாதான் அது நமக்கு என்ன செய்யும்? அது நிலைச்சு நிற்கும். ஷார்ட்கட்ல கிடைக்கிற எல்லாமே என்ன செய்யும்? ரொம்ப சீக்கிரமா உங்களை விட்டுட்டு போயிடும். மறந்துடாதீங்க.
ஷார்ட்கட்டில் பணக்காரன் ஆயிடலாம், ஷார்ட்கட்டில் ரொம்ப பெரிய ஆள் ஆயிடலாம், அவரை மாதிரி தெரியும். ஆனால் அது எதன் மேலே போடப்பட்ட அஸ்திபாரம்? மணலின் மேல் போடப்பட்ட அஸ்திபாரம். ரெண்டாவது, அவாய்ட் பீப்புள் who constantly complain about others. எப்போ பார்த்தாலும் எதையாவது ஒன்றை குறை சொல்லிக்கிட்டு இன்னொருத்தரை குறை சொல்கிற நபரை விட்டு முதல்ல என்ன செய்யுங்க? தூர. எப்படி முடியும்? என் க்ளோஸ் ஃப்ரெண்டாச்சே, வேற வழி இல்லை. உங்கள் க்ளோஸ் ஃப்ரெண்டாக இருந்தாலும் ஒன்று அவங்கள உட்கார வச்சு புத்தி சொல்லுங்க. இங்கே பாருப்பா, உங்ககிட்ட நான் பேசும் போதெல்லாம் நீ எப்பயா யாரை பற்றியாவது குறை பேசினே இருக்கிறேன். உங்ககிட்ட நான் அலோன் ப்ரைஸ் லார்ட்னு ஃபோன் பண்ணாலே உடனே நீ இன்னொருத்தரை பற்றி பேசுகிற, சபையை பற்றி பேசுகிற, அவங்கள பற்றி பேசுகிற. இது எனக்கு ஆகலப்பா. இது இவ்வளோ நாள் உங்க கூட பண்ண நான், பட் இனிமேல் நான் அப்படி வாழ எனக்கு விருப்பம் இல்லை. ஏன்னா இதெல்லாம் என்னது? மணலின் மேல் போடப்பட்ட அஸ்திபாரம். ஒரு நாள் என் வாழ்க்கை, உன் வாழ்க்கை இடிஞ்சு விடுறது விட என் வாழ்க்கை என்ன செய்ய போகுது? இடிஞ்சு விழப்போகுது. அதனால நீ மாறுறியா இல்லையா? அவங்க கூட உட்காந்து புத்தி சொல்லுங்க. முடியலையா? வேண்டாம்ப்பா, பார்த்தியா, ப்ரைஸ் லார்ட் அதோட இருக்கட்டும் நான் நட்பு. புத்திசாலியா இருந்தால் இதை செய்யுங்க. மணலின் மேல் போடப்படுகிற அஸ்திபாரத்தின் மேல நடக்கிறதற்கு எது சமானம் தெரியுமா? எப்போ பார்த்தாலும் அர்த்தவங்களை குறை பேசுறவனோட நட்பு வைக்கிறது, கம்ப்ளைனிங். எப்போ பார்த்தாலும் அர்த்தவங்களை விமர்சனம் பண்ணுவது, எப்போ பார்த்தாலும் இன்னொருத்தனை கிரிட்டிசைஸ் பண்றதே அவனுடைய வேலையா இருக்கும். பாயிண்ட் நம்பர் 3. இதெல்லாம் நிறைய ப்ராக்டிக்கலாக எழுதிட்டு வந்திருக்கிறேன், பட் டைம் இல்லை. கவனிங்க, நம்முடைய வாழ்க்கையில அநேக நேரத்தில் ஆவிக்குரிய புயல்களை கொண்டு வருவதற்கு, கவனிங்க நான் சொல்ற வார்த்தை நல்லா கவனிங்க, ஆவிக்குரிய புயல்களை, ஸ்பிரிச்சுவல் ஸ்டார்ம்ஸை கொண்டு வருவதற்கு சாத்தான் திருச்சபைக்குள்ள நிறைய ஆவிக்குரிய அரசியல்வாதிகளை வச்சிருப்பான். வார்த்தைகளை நல்லா கவனிச்சிங்களா? நம்ம வாழ்க்கையில நாம சந்திக்கிற அநேக ஆவிக்குரிய புயல்களை கிளப்பி விட, நாம போற அதே ஆவிக்குரிய சபையிலையோ அதே ஆவிக்குரிய வட்டாரத்திலேயோ பிசாசு நிறைய அரசியல்வாதிகள் என்ன செஞ்சிருப்பான்? ஆவிக்குரிய அரசியல்வாதி, ஸ்பிரிச்சுவல் பாலிட்டிஷியன். ஒரு அரசியல்வாதி யாருன்னு நான் இப்போ உங்களுக்கு சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. அரசியல்வாதி யாருன்னு உங்களுக்கு நல்லா தெரியுமா? கூட ஆவிக்குரியான் வார்த்தையை போட்டுக்காங்க, வீட்டில் போய் யோசிங்க யாருன்னு. அது நீங்களா கூட இருக்கலாம். ஆமா, நீங்களா கூட இருக்கலாம். ஆவிக்குரிய அரசியல்வாதிகளை குறித்து என்ன செய்யுங்க? அவங்களுக்கு உங்களுக்கு என்ன இருக்கக்கூடாது? அவங்களோட கை கோர்த்தீங்க. எதன் மேல ஏறுறீங்க? மணலின் அஸ்திபாரத்தின் மேல ஏறுறீங்கன்னு மறந்துடாதீங்க. அடுத்து, ஸ்டே அவே ஃப்ரம் சீக்ரெட் காசிப் மீட்டிங்ஸ். அதாவது ரகசிய ஆவிக்குரிய நட்பு, ஆவிக்குரிய கூடுகைகளை குறித்து எப்படியா இருங்க? எச்சரிக்கையா இருங்க. பேர் என்னது? அதுக்கு பேரு ஆவிக்குரிய கூடிகை, ஆவிக்குரிய ஐக்கியம், ஃபெலோஷிப். ஆனா அது ரகசியமா இருந்தா ரொம்ப ஆபத்தானது. ரகசியம் அப்படின்றது ரொம்ப ஆபத்து. ரகசியம் தெரிஞ்சவன் நிறைய பேர் செத்து இருக்கிறான் ரகசியத்தை வச்சதுனால, தெரியுமா? ரகசியம் தெரிஞ்சதுனாலே கொண்டு இருக்கிறானுங்க அவனை. ரகசியம் அப்படின்றது ரொம்ப ஆபத்து. அதுலயும் ரகசிய மீட்டிங், ரகசிய சந்திப்பு, ரகசிய கூடுகை, ரகசிய ஃபெலோஷிப், ரொம்ப கவனிங்க. அது எல்லாமே இங்க பாருங்க, தலைமை இல்லாத, பரிசுத்தம் இல்லாத, தேவ பக்தி இல்லாத எல்லா கூடுகையுமே அது காசிப் மீட்டிங்காக தான் மாறும். அது ஃபாஸ்டிங் ப்ரேயரா இருக்காது. சொல்றேன் கவனிங்க, அது ஃபாஸ்டிங் ப்ரேயராகவே. நான் இந்த ஊர்ல இல்லை, நான் வெளிநாட்டிலையும் பார்த்துட்டு வந்து சொல்றேன். நான் இந்த ரகசியமா, சீக்ரெட்டா, சபைக்கு தெரியாத, பாஸ்டருக்கு தெரியாத, தலைமை இல்லாத கூட்டப்படுகிற கூடுகிற எல்லா ஐக்கியமுமே நான் சொல்றேன் பாருங்க, அது காசிப் கிளப்பா தான் மாறி இருக்குதே தவிர அங்க தேவ பக்திக்கும் அதுக்கும் என்ன இருக்காது? அங்க சம்பந்தமே இருக்காது. இந்த மணலில் மேல் கட்டுறவன் எங்க பார்க்கலாம் தெரியுமா? அவன் அங்க அந்த குரூப்ல இருப்பான். அவனுக்கு எந்த சூழ்நிலை தரமா ரொம்ப பிடிக்கும், எந்த அட்மாஸ்பியர் தரமா அவனுக்கு ரொம்ப பிடிக்கும். ஏன்னா உறுதியான பாறையில் நடந்தா இது ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்காதுன்னு அவனுக்கு கால் வலிக்கும் அவனுக்கு. அதனால அவருக்கு எங்க தான் நடக்க ஈஸியா இருக்கும்? அவனுக்கு மணலின் மேலதான் நடக்க ஈஸியா இருக்கும். அதனால இப்ப ரொம்ப ஈஸியா இருக்குது, இன்பமா இருக்குது. நடக்கிறவங்க யாராவது இருந்தீங்கன்னா எச்சரிக்கையா அவங்க ஆண்டவர் சொல்றாரு, மணலின் மேல் கட்டப்படுகிறவனுடைய வாழ்க்கை எப்படிப்பட்டது? ரொம்ப ஆபத்தானது. அல்லேலூயா. நேரம் தாண்டி போனதுனால நான் இதோட முடிக்கிறேன்.
உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் அனுதினமும் ஆவிக்குரிய அந்த வெப்பன்ஸ் என்ன செய்யுங்க, பயன்படுத்தி கொள்ளுங்க. சரியா? 3 பாடம் நான் சொல்லியிருக்கிறேன். 3 நான் திருப்பி ஞாபகப்படுத்துகிறேன். நம்ம கண்களை மூடி ஜெபம் பண்ணுவோம். அதுக்கப்புறம் முதலாவது சொல்லுங்க, நீங்களே பார்க்கலாம். என்ன பாறைக்கு பெயர் கொடுத்தேன் நான்? கீழ்ப்படிதல் என்னும் பாறை. பாடமா இன்னும் யாராவது எழுதலாம்னா இப்போ நான் பாடத்தை சொல்றேன், எழுதிக்காங்க. லெசன் நம்பர் 1. திருப்பி டைட்டில் சொல்றேன் நான். இன்னைக்கு செய்தியுடைய தலைப்பை நான் எழுதிக்காங்க. Strengthened in the Lord and not afraid of the enemy. கர்த்தருக்குள் பலன் கொண்டு எதிரிக்கு பயப்படாத ஒரு வாழ்க்கை. கர்த்தருக்குள் பலன் கொண்டு எதிரிக்கு என்ன செய்யாத வாழ்க்கை? பயப்படாத ஒரு வாழ்க்கை. அதுல நம்ம கற்றுக்கொண்ட முதலாவது பாடம், build your strength on the rock of obedience. Build your strength on the rock of obedience. கீழ்ப்படிதல் என்னும் கற்பாறையின் மீது உங்கள் பலத்தை உருவாக்குங்கள். கீழ்ப்படிதல் என்னும் கற்பாறையின் மீது. பாடம் நம்பர் 1. இரண்டாவது சொன்னேன், learn to stand firm when storms come. புயல்கள் வீசும்போது நம்ம என்ன செய்யணும்? நம்ம உறுதியாய் நிற்க கற்றுக்கொள்ள வேண்டும் சொன்னேன். 3வது கடைசியா சொன்னேன், use the weapons that God gives you, not what Satan gives you. சாத்தான் கொடுக்கும் பயம் என்னும் ஆயுதங்களை என்ன செய்யாதீங்க. அவன் நிறைய கொடுப்பான், பயம் அது இதெல்லாம் நிறைய ஆயுதம் கொடுப்பான், யூஸ் பண்ண நல்லா இருக்கும். ஆனா எல்லாமே சாவுக்கு ஏதவை. ஆனா ஆண்டவர் கொடுக்கிற எல்லா ஆயுதங்களையும் என்ன செய்வோம்? நாம பயன்படுத்த கற்றுக்கொள்ளுவோம். இதை செஞ்சோம்னா கர்த்தருக்குள் நாம் நம்மையே பலப்படுத்தி பிசாசு கொண்டு வருகிற எவைகளையும் கண்டு என்ன செய்ய வேண்டிய அவசியம் இல்லை, பயப்பட அவசியமே இல்லை. வியாதியை கண்டு பயப்பட தேவையில்லை, மனுஷனை கண்டு பயப்பட தேவையில்லை. தூக்கம் வர மாட்டேங்குது, இது ஆக மாட்டேங்குது, அது ஆக மாட்டேங்குது, நிறைய பயங்கள். இதெல்லாம் நம்மளை விட்டு போகணும்னா ஒழுங்கா ஜெபம் பண்ணணும், ஒழுங்கா பைபிள் வாசிக்கணும், ஒழுங்கா சர்ச்சுக்கு வரணும், ஒழுங்கா கர்த்தருடைய காரியங்களில் ஈடுபடணும், ஒழுங்கா கர்த்தருக்குரியவைகளை கொடுக்கணும், ஒழுங்கான ஐக்கியத்தில் இருக்கணும், ஒழுங்கான பேச்சு வரணும், ஒழுங்கான சிந்தனை இருக்கணும். இவைகளெல்லாம் இருந்தா நம்ம ஆண்டவர் கொடுக்கிற ஆயுதங்களை உபயோகிக்கிறோம்னு அர்த்தம். அப்போ நீங்க அதிகமாக கீழ்ப்படிய நான் சொன்ன மாதிரி டோரை யாருக்கு திறந்து விட்டுக்கிட்டு இருக்கிறீங்க? பரிசுத்த ஆவியானவருக்கு திறந்து விடுறீங்க. அவர் உள்ள வந்து உங்களை நிரப்ப 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 இவைகளை செய்ய பலமும் அவருடைய அபிஷேகத்தினாலும் உங்களை நிரப்புவார். ஹல்லேலூயா. எத்தனை பேருக்கு அவருடைய பலன் தேவை? எத்தனை பேருக்கு அவருடைய அபிஷேகம் தேவை? அப்போ கீழ்ப்படிய பழகி கொள்ளுவோம். ஹல்லேலூயா. எளிமை நின்று கண்களை மூடி, ஆண்டவரே இன்று கேட்டு வார்த்தைகளுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இன்னும் ஆண்டவரே எந்த சூழ்நிலையிலையும் நாங்கள் பயப்படாம, ஆண்டவரே கலங்காம, நீர் என்னோடு கூட இருப்பதனால நீர் எல்லாவற்றையும் நீர் செய்ய வல்லவராக இருக்கிறீர் ஆண்டவர்.